ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து கூட்டங்கள், தொடர்ந்து பிரயாணங்கள். ஐயா சொன்னது மாதிரி நான் கடந்த சனிக்கிழமை அன்று தான் கானா என்கிற ஒரு வெஸ்ட் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வந்தேன். அங்கே 115 டிகிரி வெயில். அங்கே காலையிலேயே 115 டிகிரி வெயில். எல்லாமே கூரை தகர ஷீட்டு தான். ஏழை ஜனங்கள். அது அமெரிக்காவை விட அதிக தூரமானது. எனக்குரிய டிக்கெட் 1,16,000 ரூபா சென்னையிலிருந்து. எத்தியோப்பியாவிலிருந்து கானா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா. ஆனால் என்ன சிறப்புன்னா 6 மணிக்கு ஆரம்பிக்கிற கூட்டம் இரவு 11 மணிக்கு முடியுது. ஒருத்தர் கூட எழுந்து வீட்டுக்கே போகிறதில்ல. அந்த கானாவில் பஸ்ஸே கிடையாது, அரசாங்க பஸ்ஸே கிடையாது. ஒரு வேன் ஓடும், அதாவது வேன் ஓடும். அதில் ஒரு 50 பேர் ஏறுவாங்க சின்ன வேனில். போக்குவரத்து சாலை என்பதே பார்க்க முடியாது. அரை மணி நேரம் போகிறதுக்கு அது ஒரு 5 கிலோமீட்டர். ஆனால் 3 மணி நேரம் ஆச்சு. சாலையே கிடையாது. எங்கே பார்த்தாலும் புழுதி, எங்கே பார்த்தாலும் வனாந்தரம். காலையும் மாலை 3 வேளையுமே அவங்க இந்த ரெட் ரைஸ் சாப்பிட்றாங்க. ரொம்ப ஏழ்மை, ரொம்ப வறுமை. ஆனாலும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதுதான் தனிச்சிறப்பு. 6 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை இரவு 11 மணிக்கு முடியுது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஆரம்பித்தது, மதியம் 2 மணிக்கு முடிஞ்சது. இல்லை என்ன சிறப்புன்னா, ஒருத்தர் கூட என் வீட்டுக்கு எழுந்து போகல. வாகனங்கள் இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை. 11 மணிக்கு பெண்கள் தனியாக போகிறாங்க. கேட்டால் அவளுக்கு பழகி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஏழ்மை, வறுமை, இந்தியாவோட ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. ஆனால் 87% கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அந்த நாட்டில். எங்கே பார்த்தாலும் சத்தம் கேட்குது. இங்கே ஒரு ஆலை நடக்குது, 2 பக்கம் தள்ளி இன்னொரு ஆலை நடக்குது. அங்கேயும் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. தேவன் ஏழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகமான அபிஷேகம் இருக்குது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? வசதிகள் நமக்கு வலைகளாய் மாறிவிட்டது. தமிழ் புரியவில்லை இல்லை? வசதிகள் வலைகளாய் மாறிவிட்டது. ஏழ்மையிலே பக்தியாக இருந்தோம். வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே பக்தி போயிடுச்சு. எத்தனை ஒத்துப்பீங்க? அன்னைக்கு இருந்த பக்தி இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த அர்ப்பணம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த ஆசை இன்றைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த ஆதங்கம் இல்லை. நான் 1970ஆம் ஆண்டு இயேசுவை சந்தித்தேன். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். ஏறக்குறைய ஒரு அரை நூற்றாண்டு இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். பாஸ்டர் ஹென்றி ஜோசப் என்கிற ஒரு தேவ மனிதரோடு கூட 16 ஆண்டுகள் அவரோடு நான் பயணித்தேன். வேதாம் பள்ளியில் ஆசிரியராக இருந்தேன். அவருக்கு உதவியாளராக இருந்தேன். அதாவது ஆளினால் என்று சொல்லலாம், மிகைப்படுத்தல் இல்லை. ஒரு 16 ஆண்டுகள் அவரோடு பயணித்தேன். 83ஆம் ஆண்டு திறந்த வாசல் என்ற ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 70 திருச்சபைகளை தமிழகத்தின் பல பாகங்களில் ஆண்டவர் உதவி செய்தார். ஐயா சொன்ன மாதிரி ஒரு 2000 தாய் தகப்பன் பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவர் உதவி பண்ணார். நான் இது விளம்பரங்கள் சொல்லலை. தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, God wants nobody to be nobody, He wants everybody to be somebody. எல்லாம் தமிழில் சொல்லட்டுமா? சொல்லுங்க. தேவன் வாய் திறந்து ஒருவரையும் ஒன்றுமில்லாததற்கு அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்றுக்கு அழைத்திருக்கிறார். அந்த ஏதோ ஒன்றை அண்டர்லைன் பண்ணி சொல்லணும். ஒருவரையும் ஒன்றுமில்லாததற்கு அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்றுக்கு அழைத்திருக்கிறார். அந்த ஏதோ ஒன்றை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். திரும்ப சொல்லணும். அந்த ஏதோ ஒன்று எல்லாமே இருக்க முடியாது. எவரிபடி cannot be a leader. எல்லாம் தலைவராக இருக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். இவங்கெல்லாம் தலைவராக பிறக்கலை, ஆனால் தலைவராய் மாற்றப்பட்டார்கள். லீடர்ஸ் ஆர் நாட் born, they are made. தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர் உருவாக்கப்பட்டார்கள். எனவே அன்பானவர்களே, உள்ளத்தில் ஒரு அந்த வாஞ்சை இருக்கட்டும். நான் 70ஆம் ஆண்டு இயேசு அறிந்தேன். 73ஆம் ஆண்டு எனது ஊழியத்துக்கு வந்தேன்னு சொன்னேன். அந்த நாளிலிருந்து எனக்கு ஒரு பாரம் என்னவென்றால்,
எனக்கு ஒரே ஒரு பாரம், அதாவது கொஞ்ச நாள் வாழப்போகிறோம், வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். சொல்லுவீங்களா? வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். உனக்கு தெரியுங்களா, பாஸ்டர் மீட்டிங்கில் பேசுறது கொல்லந்தருள் ஊசி வைக்கிற மாதிரி. பாஸ்டர் மீட்டிங்கில் கொல்லந்தருவில் ஏன்னா அவன் தான் உற்பத்தி பண்ணுறான். உற்பத்தி பண்ணுறவன் வாங்குவானா? அதில் விற்கிறாங்கன்னா அது பெரிய காரியம். இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு திருப்பி செய்யப்படும். புரிந்தால் ஆமீன் சொல்லணும். இப்போ என்ன சேட்டெல்லாம் பண்ணுறீங்களோ அதே சேட்டை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சபையார் உங்களுக்கு திருப்பி பண்ணுவாங்க. ஏனென்றால் என் ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. சொல்லுங்கள், என் ஒவ்வொரு செயலும். வாய்த்ததோடு பேச மாட்டீங்க. கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத ஒரு ஊழியனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உரிமை இல்லை. சொல்ல மாட்டீங்களா? பிரசங்கம் பண்ணிட்டு போயான்றீங்களா? நீங்கள் பண்ணாத பிரசங்கமாக நான் பண்ண போகிறேன். அப்படி இல்லை. இந்த யூடியூப்பில் ஏறக்குறைய 7200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஆச்சரியம் பார்க்குறீங்களா? 7200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சிலுவை குறித்து மட்டும் ஒரு 80 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு 60 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 150 சங்கீத விளக்குரை பேசியிருக்கிறேன். நீதிமொழிகளுக்கு ஏறக்குறைய 52 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். திருமணம், அடக்காராதனை, ஊழியர் கூடுகை, வாலிபர், பெண்கள், இப்படி எல்லாவற்றுக்குமே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்ன சிறப்பு தெரியுமா? என்னுடைய பார்வையாளர் 100 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. புரியுதா உங்களுக்கு? யாருக்கு எது கேட்கணும் அதை மட்டும் கேட்டால் போதும். ஆனால் ஒன்று தெரியும், நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் தேவன் தொகையிடுகிறார். 87ஆம் சங்கீதம், பிரசங்கம் அல்ல, 6ஆம் வசனம். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். வசனம் போடுவீங்களா ஸ்க்ரீனில்? வசனம் போட தெரியாதோ? ரைட். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எஸ். இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். எல்லாம் சொல்லுங்கள், சொல்லப்படும். நிறைய பேர் வசனத்தையே பிரிக்கல. சிலரை பார்த்தா பிரசங்கம் வரும், சிலர் பார்க்காவிட்டால் பிரசங்கம் வரும். புரியவில்லை? சிலரை பார்த்தா பிரசங்கம் வரும், சிலரை பார்க்காவிட்டால் பிரசங்கம் வரும். ஸோ பிரசங்கம் வரா மாதிரி வர முன்னால் உட்காருங்க. புரியல? ரைட். நிறைய பெரியவங்களாம் இருக்கிறீங்க, மேடையில் நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க. கவனிங்க எல்லாரும். இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், ஊழியம் செய்தான் என்று இங்கும் சொல்லப்படும், அங்கும் சொல்லப்படும். சொல்லுங்க, இங்கும் சொல்லப்படும். சொல்லுங்க, சொல்லப்படுற அளவுக்கு வாழணும். சத்தமா சொல்லப்படுற அளவுக்கு. ஆங்கில பழமொழி, my life should be what to read or what to write, if not it is a total vain. தமிழில் சொல்லுகிறேன், என் வாழ்க்கை என் மரணத்துக்கு பிறகு சொல்லப்பட வேண்டும், இல்லையேல் பேசப்பட வேண்டும். இது ரெண்டுமே நடக்கலைன்னா என் ஊழியமே வீணானது. எல்லாம் கரங்களை சொல்லுங்கள். என் மரணத்துக்கு பிறகு என் வாழ்க்கை என் ஊழியம் சொல்லப்பட வேண்டும், அல்லையில் எழுதப்பட வேண்டும். இது ரெண்டுமே நடக்கலைன்னா நானே வேஸ்ட்டு, என் ஊழியம் கூட வேஸ்ட்டு. ஏதோ வண்டி ஓடுது, எப்படிங்க? பழப்பு ஓடுது. சூப்பர் வேர்டு. பழப்புக்காக வரல. புரியுது அவங்களுக்கு? எனக்கு பிறகு என் ஊழியம் சொல்லப்பட வேண்டும். நம்புறீங்களா? அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை போட்டிருக்குது 5ஆம் வசனத்தில், தொகையிடுவார். அந்த வார்த்தையை பாருங்கள், சியோன் போட்டிருக்கோம். அந்த இடத்துல எல்லா ஊழியக்காரும் உங்கள் பேரை போட்டுக்கணும். ப்ளீஸ் ஓப்பன் யுவர் பைபிள். உங்கள் பேரை போட்டு, எல்லாரும் உங்கள் பேரை போட்டு, ஸ்டீஃபன் தேவகுமாரை குறித்து. ஹலோ ஐயா, உன்னை வேதம் பாருங்க ஐயா. வேதத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? வேதம் ஒரு வைரக்கல்லை போல, அது எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் வித்தியாச நிறங்கள் தெரியும். நான் 23ஆம் சங்கீதத்திற்கு
23ஆம் சங்கீதம் 34ஆம் சங்கீதத்திற்கும் ஒரு 30 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஒரே சங்கீதத்திற்கு. என்னுடைய பார்க்குறீங்க? 23ஆம் சங்கீதத்திற்கும் 34ஆம் சங்கீதத்திற்கும் 30 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஒரே சங்கீதத்துக்கு தான். என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய வார்த்தை எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் படிக்க படிக்க வித்தியாசமான வெளிச்சம் தரும். அதான் வசனம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. சீயோனை குறித்து அடுத்த வசனம் 6ஆம் வசனம், தொகையிடுவார். இருக்குதுங்களா? தொகையிடுவார். சொல்லுங்க. தொகையிடுவார். சொல்லுங்க. ஆண்டவர் என் ஊழியங்களை எழுதுவார், என் கிரிகளை எழுதுவார், என் வாழ்க்கை எழுதுவார், அரங்கத்தை எழுதுவார், என் அந்தரங்கத்தை எழுதுவார். புரியல? சொல்லுங்க. தொகையிடுவார். சத்தமா. என்னையும் தொகையிடுவார், உங்களையும் தொகையிடுவார். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை, தோஸ் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள், அதில் போட்டிருக்கோம் God as a record and God as a register. நீங்கள் தொகையிடுறதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ஆனால் அவர் என்னை தொகையிடுகிறார். சொல்லுங்க. உலகத்தின் மதிப்பு தவறானது, தேவனுடைய மதிப்பு சரியானது. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் இனோவாவில் வந்து அவர் பெரிய ஆள் நினைக்கிறீங்க, அது இஎம்ஐ நிறைய பேருக்கு தெரியல, புரியவே இல்லை. ஆடியில் வந்தால் பெரிய ஆள், ஆவடியில் வந்தால் சின்ன ஆள், அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இஎம்ஐ. புரியவே இல்லை. கவனிங்க. அதை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்களை விட பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறாமை வந்துடும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும், கத்தரை மட்டும் பார்த்தா கிருபை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? உங்களோடு பழகினவர்கள் உண்மையை சொல்கிறீங்களா? எத்தனை பேர் ஸ்டீஃபன் ஐயா பார்க்க அந்த இடத்த பார்த்து சந்தோஷப்படுறீங்க? ஐயா கொஞ்சம் கரங்களை பாருங்க. இவருக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு, எப்படி வந்தது, யார் கொடுத்துருப்பா, இவர் மஞ்சள் பையோட வந்தார் இந்த ஊருக்கு, என்ன 1000 கேள்வி இல்லை? திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுங்கள். உலகத்தின் மதிப்பீடு எனக்கு தேவையே இல்லை, பரலோகத்தின் மதிப்பீடு சரியானது. அதுதான் என்றைக்குமே நிரந்தரமானது. இந்த மதிப்பு கூடும் குறையும். இதே ஸ்டீஃபனை இன்றைக்கி நீங்கள் வாழ்த்துவீங்க, அதே ஸ்டீஃபனை நாளைக்கு நீங்கள் தூற்றுவீங்க. இது இயல்பு. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் ஒன்றை நிதானித்தால் அவர் சரியாக நிதானிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்வீங்களா? சொல்லுங்கள். தேவனுடைய எடை சரியாக இருக்கும், அவருடைய தூக்குறோம் என்றைக்குமே சரியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய பேரை வாழ்த்தணும், அதே ஆட்களை நம்ம தூற்றி தெரிகிறோம். இன்றைக்கி இதே மேலே இருக்கிற ஆட்கள் நீங்கள் உயர்த்துவீங்க, இதே நாளைக்கு நீங்கள் அவங்க கொஞ்சம் கீழே போயிட்டீங்கன்னா தூற்றுவீங்க. இது உலகம். ஆனால் தேவன் அப்படி அல்ல, அவருடைய கணிப்பு சரியானது. சொல்லுங்கள். தேவன் தொகையிடுவார், என் ஊழியங்களை தொகையிடுவார், என் ஜெப நேரங்களை தொகையிடுவார், என் அர்ப்பணத்தை தொகையிடுவார், என் கண்ணீரை தொகையிடுவார், என் அலைச்சல்களை கூட தொகையிடுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் உயரத்தை பார்க்குறீங்க, ஆனால் தேவன் ஒருத்தர் ஆழத்தை பார்க்குறார். இன்னைக்கு ஸ்டீஃபன் உயரத்துக்கு வந்திருக்கார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஆழத்தை பார்த்துருப்பார். உலகம் உயரத்தை பார்க்குது, பரலோகம் ஆழத்தை பார்க்குது. நீங்கள் எதை பார்க்குறீங்க? அப்படியா? நீங்கள் 1000ல் ஒரு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் ஆழத்தை பார்க்குறதே கிடையாது. அவருடைய ஜெப வாழ்க்கை, அர்ப்பணம்லாம் பார்க்குறதில்ல. உயரமாக இருக்குதா, அவர் தான் இன்றைக்கி தலைவர். இல்லை ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த பெரிய கொடுமை, அதாவது யாரும் கோச்சக்கூடாது, மேலே கிடைங்களா, தலைவராக இருக்க வரைக்கும் தலைவர் ஊழியர் மீட்டிங் வராரு, தலைவராக இல்லைன்னா அவர் வரவே மாட்டேன்றார். இது பதவி அல்ல, பொறுப்பு. நான் ஒரு வட சென்னை ஊழியத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். 250 பேர் வராங்க எங்களுடைய கூடுகைக்கு மாதம் மாதம். ஒவ்வொரு கூடுகையிலும் நாங்கள் பிரபலமான ஆட்களை பயன்படுத்த வாரம் மாதம் ஆல்ரின் ஜோசப் பயன்படுத்தணும், கார்த்திக் அமாலியில் பயன்படுத்தணும், அப்புறம் மயிலாடுதுறை ஸ்டான்லி அவரை பயன்படுத்தணும், நிறைய பிரபலங்களை பயன்படுத்துகிறோம். நான் சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுமா? அது அல்ல நமக்கு முக்கியம், யார் பேசினாலும் கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். ஆபக்கூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபக்கூக் 2:1. நான் என் காவலிலே தரித்து அறநிலை நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? ஒரு நிமிஷம் எல்லாரும். இவர் யார் என்றால் ஒரு தீர்க்கதரிசி. கவனிங்க. தேவனால் அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்,
பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனுடைய வாயா இருக்கிறவர். இஸ் a mouthpiece of God. சொல்லப்போனால் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். கொஞ்சம் கவனிங்கய்யா. 1000 பேருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் அவர் சொல்லுவதை, வசனம் படிங்க, அவர் என்ன சொல்லுவார் என்று ஹலோ, இவர் சொல்கிறது 1000 பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்லுவார். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? நம்ம சொல்கிறது 1000 பேர் கேட்கணும் விரும்புகிறோம். ஆனால் அவர் சொல்லுவதை அடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்க, அவர் கண்டிக்கும் போது. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? நோபடி வாண்ட்ஸ் டு பி கரெக்டட். இந்த யாருமே கரெக்ஷன் விரும்புகிறதே இல்லை. ஒரு விசுவாசை கரெக்ட் பண்ணுங்களேன், அடுத்த நாள் அவன் இடம் மாறிடுவான். என்னென்னு பார்க்குறீங்க? ஒரு விசுவாசியை நீங்கள் கரெக்ட் பண்ணி பாருங்கள், அடுத்த நாள் உங்கள் எதிர்க்கு பக்கத்தில் சாப ஆரம்பிச்சிடுவான். இங்கே ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் அங்கே அசிஸ்டண்ட் ஆகிடுவான். புரியவே மாட்டேங்குது. இங்கே ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் அங்கே அசிஸ்டண்ட்டாக மாறிட்டான். கரெக்ஷன் யாரும் விரும்புறதில்லை. நான் ஒரு ஊழியத்தில் 50 ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தை நடத்துகிறேன். நான் சில பேரை கரெக்ட் பண்ணுறேன். ஒருத்தனை கேட்குறேன், ஏண்டா அவங்க மனைவி அடிக்கிறியே, அது தவறு இல்லையான்னு. அவன் சொல்கிறான், இது என் பர்சனல் ப்ராப்ளம், இதில் உங்களுக்கு தலையிட உரிமை இல்லைன்றான். இவெல்லாம் ஒரு ஊழியக்காரன். மனைவி அடிக்கிறியடா, இது தவறு இல்லையான்னு கேட்குறேன். மாமனார் சொல்கிறாரு, நான் தான் திருமணம் நடத்தினேன், நான் தான் பெண் பார்த்து கொடுத்தேன், நான் தான் கல்யாணமே நடத்தினேன். தஞ்சை பகுதியில் ஊழியம் பண்ணுறான், மனைவி அடிக்கிறான்னு சொல்லி தகப்பனார் சொல்கிறாரு. நான் அவனை கூப்பிட்டு கேட்குறேன் ஃபோனில், இது என் பர்சனல் ப்ராப்ளம்ன்றான். எப்படிங்க மனைவி அடிக்கிற எப்படி ஊழியக்காரனாக இருக்க முடியும்? இவங்கெல்லாம் யாருமே தான் கண்டிப்பதை விரும்புவதில்லை. நல்லா கவனிங்க, எவனோ ஒருவன் கண்டிப்பை விரும்பவில்லையோ அவன் வாழ்க்கை தடுமாறி போய்விடும். இந்த ஊடகங்களை பாருங்களேன். காலையில் ஃபேஸ்புக் திருந்தீங்கன்னா எல்லாம் பாலிமர் டிவி, புதிய தலைமுறை எல்லாம் இதான் சொல்லுது. அது நமக்கு அவசியம் இல்லை. நான் சொல்ல வந்த கருத்து, when God corrects me, let us accept it. ஒன்று சொல்லட்டோமா? எவரோடும் போராடுங்கள், உங்கள் சொந்த மனசாட்சியோடு போராடாதிருங்கள். விளங்கினால் ஆமீன்னு சொல்லணும். எனக்கு தமிழ் தானே பேசுகிறேன். யாரோடு நீங்கள் வாதாடுங்க, ஆனால் யாரோ இதோட வாதாடாதீங்க. இட் நெவர் ஸ்பீக்ஸ் லை. இது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஸோ மனசாட்சியோடு போராடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் முடிவு ரொம்ப கேள்விக்குறி. புரிஞ்சவங்க ஆமீன்னு சொல்லணும். யூ கேன் ஆர்கியூ வித் எனிபடி. இவரோட ஆர்கியூ பண்ணலாம், இவரோட ஆர்கியூ பண்ணலாம், யாரோட ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் மனசாட்சியோடு நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். புரிந்தவள் ஆமேன்னு சொல்லுங்கள். புரிஞ்சுதா? பிகாஸ் இது கர்த்தர் தந்த தீபம். அவன் இந்துவோ கிறிஸ்தவனோ படித்தவனோ படிக்காதவனோ ஏழையோ பணக்காரனோ, இட் இஸ் அ காட் கான்ஷியஸ். அது அவனுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இட் இஸ் இன்பில்ட், அவனுக்குள்ளே இருக்குது. இது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த பூமியில் லஞ்சம் வாங்காத 2 மரணமும் மனசாட்சியும். புரியவே இல்லை. நான் சொல்லுவது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கலாம். என்ன அடிக்கடி என்னை பார்த்து இப்படி கேட்குறாரு? நான் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன். பிஹெச்டிக்கு சம்மந்தமே இல்லை. கல்லூரி கொடுக்கிற அறிவை விட கர்த்தர் கொடுக்கிற ஞானம் பெருசு. அறிவு இருமாப்பை தரும், ஞானம் தாழ்மையை தரும். உலகம் கொடுப்பது அறிவு, தேவன் கொடுப்பது ஞானம். இதை வைத்து அதை சம்பாதிக்கலாம், அதை வைத்து சம்பாதிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இதை வைத்து அதை சம்பாதிக்கலாம், அதை வைத்து சம்பாதிக்க முடியாது. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். எனக்கு ஒழுங்காக பரிசுத்த வேதாகமும் சொல்ல தெரியாது. பல பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறேன். திருப்புகழ், திருப்பாவை, திருவெம்பாவையில் மனப்பாடமாக பண்ணியிருக்கேன். திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பரிசுத்த வேதாகம் என்ற வார்த்தையை ஒழுங்காக உச்சரிக்க தெரியாது. அப்படியானால் இதை கற்றுக்கொள்ள அறிவு தேவையில்லை, இதை கற்றுக்கொள்ள ஞானம் இருந்தால் போதும். ஒன்று புரியுதா உங்களுக்கு? இப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். பைபிள் ஸ்கூல் ஒரு ஆளை உருவாக்குறது இல்லை, கர்த்தர் தான் உருவாக்குறார். ஒருத்தன் சொன்னான் என்கிட்ட, நான் லூசிஃபரா போனேயா லேகியோனா வந்தான் நான் பைபிள் ஸ்கூலில் இருந்து. எப்படிங்க லூசிஃபரா போனேயா லேகியோனா வந்தேன்னா? அப்போ எந்த அளவுக்கு பைபிள் ஸ்கூலத்தில் மாற்றிருது பாருங்க. பட்டங்கள் பெறலாம், யாரை கேட்டாலும். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு சென்னை தமிழ்நாட்டில் டாக்டர் அதிகமாகிட்டாங்க, நர்சஸ் குறைஞ்சிட்டாங்க. யாரை பார்த்தாலும் டாக்டர். 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறான், அவன் கட்டம் போட்டு கையெழுத்து போடுறான், அவன் டாக்டராக இருக்கிறான். புரியவே இல்லைல்ல?
யாரை பார்த்தாலும் பிஷப் தான். இப்போது ஒரு உண்மையை சொல்லுகிறேன். சமீபத்தில் நான் நார்வே என்ற தேசத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ எனக்கு டிரான்சிட் வந்து லண்டன். இந்த பலிபீடம் மிகைப்படுத்தலோ இல்லாவிட்டால் சிரிப்பதற்கல்ல, லண்டனில் டிரான்சிட் 6 மணி நேரம். எனக்கு ஒரு தமிழ் போதர் என்னை பார்த்தார். அங்கே தூரத்து வந்தார். ஐயா நீங்கள் ஸ்டீஃபன் தேவகுமார் அப்படின்னார். ஆமாயா, உங்களை நிறைய யூடியூப்பில் பார்க்குறேன், டிவிலெலாம் பார்க்குறேன். நன்றி. அப்புறம் அவர் யார் இந்த அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர் சொன்னார், நாங்கள் நிறைய பேர் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம், அப்போஸ்தலர் பட்டம்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாரு. உங்களுக்கு கூட கொடுக்கலாம் விரும்புகிறோம் அப்படின்னாரு. அப்படிங்களாயான்னு. அப்புறம் ஒன்று சொன்னார், அது ஒன்றும் இல்லையா, கொஞ்சம் செலவாகன்னார். என்னதுங்க? அப்புறம் இன்னொன்று சொன்னார், 30,000 ஆகும் அப்படின்னாரு. அது கூட எனக்கு காமெடியாக தெரியல. அடுத்து ஒரு காமெடி சொன்னார், இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டியது வரும் அப்படின்னாரு. தேவையா எனக்கு இதெல்லாம்? 6 மணி நேரம் உட்காந்துருக்கிறோமே, போர் அடிக்குது. ஒரு தமிழ் ஊழியக்காராச்சே, ஏதாவது தமிழ் ஏதாவது வசனம் சொல்லுவோம், வசனம் பேசுவோம். என்னங்க, அவர் பரலோகமே போயிட்டார். இப்போது அதோட நான் காசு கொடுக்கல. புரியவே மாட்டேங்குதுல்ல. ஐ காட் 10 டாக்டரேட்ஸ் இன் US. அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே நான் 10 டாக்டர் பட்டம் பல தலைப்புகளில் பெற்றிருக்கிறேன். டாக்டர் ஆஃப் பெடகோகின்னு ஒன்று, டாக்டர் ஆஃப் ஹியூமன் லெட்டர்ஸ்னு ஒன்று, டாக்டர் ஆஃப் புக்ஸ்னு ஒன்று, டாக்டர் ஆஃப் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங்னு ஒன்று 10 வாங்கியிருக்கிறேன். அது 10ம் குப்பை தொட்டியில் இருக்குது. சொல்லுங்கள், அது பெருமை இல்லை, அபிஷேகம்தான் பெருமை. அனாயிண்டிங் மேக்ஸ் அ மேன் ஸ்பெஷல், நாட் த PhD. சொல்லுங்க, பட்டங்கள் பெரிய ஆளாக்குறது இல்லை, அபிஷேகம் தான் என்னை பெரிய ஆளாக்குறது. இன்னும் சொல்ல விரும்புகிறேன், கேரக்டர் இல்லாமல் நீ எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கம் வேஸ்ட்டு. சொல்லுங்கள், கேரக்டர் இல்லாமல் நிறைய பாஸ்டருக்கு அதாவது உயரம் இருக்கிறது, ஆனால் கேரக்டர் இல்லை. ஐ ஹவ் சீன் இன் 55 இயர்ஸ், 55 ஆண்டு நான் பார்த்த அளவுக்கு உயரம் இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கிறது. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, பரலோகம் அந்தரங்கத்தை பார்க்கிறது. அதுதான் உண்மையான மனுஷன். எசேக்கியேல் புத்தகத்தில் போட்டிருக்கோம், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மூப்பர்கள் தங்கள் அதாவது விசித்திர அறைகள் செய்கிற வினோத்தை கண்டாய், அருவருப்புகளை கண்டாயா? நான் கண்டேன். அப்படியானால் உலகம் அரங்கத்தை பார்க்குது, ஆனால் பரலோகம் அந்தரங்கத்தை பார்க்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஐயா, உலகத்தை நான் ஒருவேளை நான் ஏமாற்றலாம், ஊழியர்களை ஏமாற்றலாம், சபையாரை ஏமாற்றலாம், சொந்த மனைவி கூட ஏமாற்றலாம், ஆனால் அந்த பரலோகத்தை ஏமாற்ற முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, பரலோகம் அந்தரங்கத்தை பார்க்கிறது. வாட் ஐ சீன், எதை பார்க்கிறேன், எதை கேட்கிறேன், எப்படி நான் வாடுறேன்றதை என் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் மொபைல் ஃபோனே சொல்லும் நீங்கள் யார் என்பதை. புரிந்தவர்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். உங்கள் மொபைல் ஃபோனே சொல்லும் நீங்கள் யார் என்பதை. எதை பார்க்குறீங்களோ அதான் உங்கள் மொபைல் ஃபோனை வந்துட்டு இருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாழும் காலங்கள் கொஞ்சம். அந்த ஆபகு சொன்னான், அவர் என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன, சத்தமாக சொல்லுங்களேன் அந்த வசனத்தை, நான் என்ன உத்தரவு சொல்லுவேன். எத்தனை பேர் இந்த காலை ரெடியாக இருக்கிறீங்க? எனக்கு டைமே கொடுக்கல ஐயா, பரவாயில்ல. 1 மணியா, 1:15 மணியா, 2 மணியா, 1:30. ரொம்ப நன்றி. நேற்று IPC ஊழியர் கூடுகை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அந்த யூடியூப்பில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். 2 மணி நேரம் பேசியிருக்கிறேன். எனக்கே ஞாபகம் இல்லை, சாப்பாடு வரல, அதனால் பேச விட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி நிறுத்த சொன்ன நிறுத்திடுவேயா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சொல்லுங்கள், அந்த வசனத்தை படிச்சிங்களா? அவரை கண்டிக்கும் போது ஐயா, பைபிளே பார்க்க மாட்டேறீங்களா ஐயா? நீங்கள் பெரிய ஆள்னு எனக்கு தெரியும், என்றைக்கா ஒரு நாள் பயன்படும். ஒன்று சொல்லிட்டேம்மா உங்களுக்கு, அதே வசனம்தான். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரியும். இதில் யார் பெரிய ஆள்? எனக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியும். இதில் யார் பெரிய ஆள்? மேடல் உட்கார்ந்துருக்க நாங்கள் பெரிய ஆள் இல்லை, எங்களை விட ஜாம்பவான்லாம் இங்கே இருக்கிறீங்க. எப்படி பார்க்குறீங்க? மேடல் இருப்பதனால பெரிய ஆளும் இல்லை, கீழே இருப்பது சின்ன ஆள் இல்லை. கற்றுக்கொள்ளுகிற ஆசை இருக்குமேயானால் தேவன் உங்களையும் கற்றுக் கொடுக்கிற மனிதனாய் மாற்றுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
அதை கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஹென்றி ஜோசப் ஐயாவோட 16 ஆண்டுகள் பயணித்தேன். இங்கே இருக்கிற ஒரு மாரநாதா பாஸ்டர் உட்கார்ந்துருக்கிறார். 93 வயசு அவருக்கு, 93 வயசு. அவருடைய கூடுகையிலே தாமஸ் ராஜ் பேசுகிறார். பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஒரு வசனம் சொன்னார். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தவர் பேசுகிறாரு. பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும், அது உயர்ந்ததாக இருக்கும், மேலானதாக இருக்கும், நித்தியம் மட்டும் இருக்குன்னு சொல்லி பேசுகிறாரு. இவர் கேட்குறார், ஸ்டீவன் அவர் சொல்கிற வசனம் எனக்கு புரியல, கொஞ்சம் அந்த வசனத்தை திருப்பி எனக்கு சொல்லுன்னு சொல்கிறார். 93 வயசில் தாமஸ் ராய் சொல்கிறது அவர் எழுதுகிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? இன்றைக்கி நம்மெல்லாம் அப்படி எல்லாம் ஐயா வளர வளர நம்ம இன்னும் வளரலைன்னு ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்கள். இன்னும் வளரலை. பவுல் சொல்லுகிறான், நான் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை. ஒரு பெரிய ஸ்காலரே சொல்கிறாரு, இன்னும் அறியணுமே, இன்னும் உண்மை அறியணுமே. நேற்று நான் ஒரு கூடுகையில் பேசினேன். அதில் ஃபாதர் பெர்க்மான்ஸ் கொஞ்சம் லேட்டாக வருவார்னு சொன்னாங்க. நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், அதை லேட்டாக வருவார்னு சொன்னாங்க. அது அவருடைய ஊழியர் கூடுகை. அவர் 12 மணிக்கு வருவான்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு அவர் 11:30 வந்துட்டார். 10 மணிக்கு அவருடைய ஊழியர் கூடுகை. நான் பிரசங்கம் பண்ணினே இருக்கிறேன். பின்னால் இருந்து ஒருத்தர் வசனம் படிக்கிறார். ஆமேன் ஆமேன்றாரு. இது எங்கே கேட்ட குரல் மாதிரியே தெரியுதுன்னு பார்த்தேன். திரும்பி பார்த்தா ஃபாதர் தான் வசனம் படிக்கிறார். சொல்வதெல்லாம் உண்மை. யோசித்து பார்த்தீங்களா? ஃபாதர் வசனம் படிக்கிறாருங்க. நான் சொல்கிற வசனத்தை ஃபாதர் படிக்கிறார். லிங்க் வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை கேளுங்க. ஆமேன் 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 ஆமேன்றாரு. இங்கேயோ கேட்ட குரல் மாதிரி ஒரு ஃபெமிலியர் வாய்ஸாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தா திரும்பி அவர் நிறுத்தாதீங்க, பேசுங்க அப்படின்றார். இது மிகப்படுத்தல் சொல்ல விரும்பலை. அதனால தான் இந்த நாள் வரைக்கும் அவர் கர்த்தர் பயன்படுத்துகிறார். யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துறாருன்னா முதல்ல அந்த மனுஷங்களுக்கு எளிமை இருக்கணும், தாழ்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். இது 3 இருந்தால் நீங்கள் தான் சூப்பர் பாஸ்டர். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் நாட் ஹவ் பிக் யூ ஆர், ஹவ் ஹம்பிள் யூ ஆர். நீ எவ்வளோ பெரிய ஆள் என்பது முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கிறீங்கன்னு முக்கியம். இப்போ சுந்தரம் அடிக்கடி சொல்லுவார், நீ எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், செருப்பு காட்டுபோட இடத்துலையே உன் பணம், அறிவு, படிப்பு, அந்தஸ்து, ஆட்கள் எண்ணிக்கையெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஜஸ்ட் கம் அஸ் அ ஸ்மால் சைல்டு, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி உள்ளவா அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் இருக்கலாம், உங்கள்கிட்ட ஒரு 1000-2000 பேர் இருக்கலாம், நீங்கள் ஒரு வெல் நோன் ஃபிகராக கூட இருக்கலாம், டசன்ட் மேட்டர். அவருடைய சமூகத்து வரும்போது ஐ எம் நத்திங் லார்ட். நீங்கள் நத்திங் சொன்னீங்கன்னா உங்களை சம்திங் ஆக்கிடுவார். நீங்கள் சம்திங் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நத்திங் ஆக்கிடுவார். வரும்போதே அந்த ஒரு பெரிய பந்தா இல்லை. சில பேர் பார்க்குறேன், வரும்போது 4 பேர், கதவை திறக்க ஒருத்தர், பாட்டில் திறக்க ஒருத்தர், பை தூக்க ஒருத்தர், அதெல்லாம் வேணாங்க. நீங்களாகவே இருங்க, கத்தராக இருப்பார். என்னடி பார்க்குறீங்க? அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப ஓவர் பந்தா வேண்டாங்க. நீங்களாக இருங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடும், சின்ன ஆளை பார்த்தினா பெருமை வந்துடும். கர்த்தரை மட்டும் பாருங்கள், கிருபை வந்துடும். இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் அல்ல, ஆண்டவரை தவிர. நம்புறீங்களா? ஒரு உண்மையை சொல்லுகிறேன், மிகப்படுத்தல்களில் ஐ ட்ராவல் மோர் தென் 42 countries. மனிதர்கள் போகாத இடங்களுக்கு ஆண்டனை கொண்டு போனார். அமேசான் காடுகள், பிரேசில், ரஷ்யா, சைபீரியா, செக், ஸ்லோவேக்கியா, சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப ஏழை நாடுகளான பல நாடுகள், கம்போடியா, வியட்நாம், இதெல்லாம் ரொம்ப ஏழை நாடுகள், கென்யா. நான் சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியும், எத்தனை நாடுகளுக்கு போனாலும் நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இந்த ரெவரண்ட் டாக்டர்லாம் போட்டது எனக்கு விருப்பமே கிடையாது. ஒன்று சொல்லுங்கள், செய்திக்கு போகிறதுக்கு முன்னால் ஒன்று விரும்புகிறேன். ரேடியோ அமெரிக்காவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், டியூன் பண்ண வேண்டிய நான் தான். புரியவே இல்லை. ரேடியோ மேட் இன் ஜப்பானாக இருக்கலாம், டியூன் பண்ணுறது பிரசங்கியார் யார் வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் டியூன் பண்ணலன்னா பிரசங்கம் கேட்காது. நீங்கள் சொல்கிறோமே சூப்பர் பிரசங்கன்னு சொல்கிறோம். சூப்பர் பிரசங்கம் இல்லை, நான் சூப்பராக கேட்டேன் அதனால் சூப்பர் பிரசங்கம். புரியவே இல்லை. சூப்பர் பிரசங்கங்க அந்த ஐயா, அது சூப்பர் பிரசங்கம் கிடையாது. நான் சூப்பராக கேட்டேன். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆபுக்கு 2:1, என் காவலில் தரித்து என் அரணில் நிலை கொண்டு இருப்பேன். வெரி டிஃபிகல்ட். இங்கே தான் உட்காந்துருக்கிறோம். அடுத்து 1 மணிக்கு என்ன போகணும், அடுத்து 1 மணிக்கு என்ன செய்யணும்? உனக்கு தெரியுமா? ஒரு ஊழியனுக்கு நில கவனிங்க, அவன் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது.
என்னடி பார்க்குறீங்க? ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் அவன் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண் விழித்துக் கொள்ளுகிறது. நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். ஆங்கிலம் புரியும். நல்ல வேலை ஆனால் மோசமான வேலை. ஒத்துக்கிறீங்களா? நல்ல வேலை ஆனால் மோசமான வேலை. நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். இங்கிலீஷ் புரியுது. நல்ல வேலை ஆனால் ரொம்ப மோசமான வேலை. எப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க. ரொம்ப பிரசங்கம் பண்ணால் அறுக்குறோன்றான், கொஞ்சம் பிரசங்கம் பண்ணால் சரக்கே இல்லைன்றான். பணத்தை பற்றி பேசுனா பணப்பேயின்றான், பேசலைன்னா எங்கேருந்தோ வருதுன்றான். இப்போ கூட அவரை பற்றி நினச்சிருப்பீங்க, இவ்வளோ பேர் சர்ச்சை கட்டிக்கிறாரு, எங்கே தான் வந்துச்சு அவருக்குன்னு தெரில, என்ன நினைப்பீங்க? ஐயா உள்ளுக்குள்ளே புகழ்வாங்கய்யா வெளியே, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன 1000 கனவு 1000 கேள்வி இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க மைண்ட் வாய்ஸ் பதில் சொல்லியிருக்கணும் நினைக்கிறேன். புரியவே இல்லை. ரொம்ப பேசினா அறுக்கிறோம், கொஞ்சமாக பேசினா சரக்கு இல்லை. பணத்தை பற்றி பேசுனா பணப்பேய், பேசலைன்னா எங்கேருந்தோ வருதுன்றான். பாவத்தை பற்றி பேசுனா அனுபவம் பேசுதுன்றான். பேசலைன்னா அவர் எப்படி பேசுவாருன்றான். என்னங்க பேசலைன்னா? நல்ல சட்டை போட்டால் சொல்கிறான், டே நம்ம காணி காசு பேசுகிறான்றான். சோஃபாவை சொல்கிறான், நம்ம வீட்டில் கூட இந்த சோஃபா இல்லைடா, ஐயா வீட்டில் இருக்குது, எல்லாம் நம்ம துட்டு தான்டா. கசங்கி போன சட்டை போட்டால் வேஷம் போடுறாருன்றான். இப்படிலாம் வரக்கூடாதுன்னா வேறு மாதிரின்றான். வாழ்வதா சாவதா, இதுக்கு மத்தியில் ஊழியம் பண்ணுறமே நம்ம தான் ஹீரோஸ். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தன் ஊழியனுக்காய் பரிதபிக்கிறவர் ஆண்டவர். ஒரு ஊழியனுக்காய் பரிதபிக்கிற யாருமே கிடையாது, ஆண்டவர் மட்டும்தான். ஐயா விசுவாசிக்க பரிதபிக்க மாட்டாங்க. ஐயா நீங்கள் நல்லா இருக்க வரைக்கும் நீங்கள் பாஸ்டர், நல்லா இல்லைன்னா நீங்கள் போஸ்டர். என்னடி பார்க்குறீங்க? நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ்டர்யா, நல்லா நீங்கள் போஸ்டர். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நீங்கள் நல்லா இருக்க வரைக்கும் நீங்கள் பாஸ்டர்யா, நல்லா இல்லைன்னா நீங்கள் போஸ்டர். என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்கள் அசிஸ்டண்ட் ஒரு சபை ஆரம்பிச்சிருப்பா பக்கத்தில், இத்தனை வருஷம் அவர் தான் என் தெய்வம்னு சொன்னான், இப்போ இன்னொருத்தர் தெய்வம்னு சொல்கிறான். இன்றைக்கி அவன் பில்லராக இருந்தான், நாளைக்கு அவன் நம்ம கேட்டர் பில்லர் ஆகிடுவான். புரியல? பில்லர்னா தூணு, கேட்டர் பில்லர் வெட்டுக்கிளி. இன்றைக்கி தூணாக இருந்தால் நாளைக்கு என்ன ஆயிடுறான்? அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஃபாதர் அழகாக சொன்னார், நெருங்கும் போதும் துதிப்பேன், சில நெருக்கும் போதும் துதிப்பேன். நெருக்கங்கள் அதாவது ஊழியனுக்கு பலமுறை தாக்குதல், பலமுறை தாக்குதல். ஒரு ஊழியனுக்கு பலமுனை தாக்குதல், உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல், காணப்படுகிற தாக்குதல், காணக்கூடாத தாக்குதல், சொல்லக்கூடிய தாக்குதல், சொல்லக்கூடாத தாக்குதல். புரிஞ்சுக்க மட்டும் ஆமீன்னு சொல்லணும். சொல்லக்கூடிய இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்ல. அடுத்த வீட்டுக்கார சண்டை போட்டால் சபையில் சொல்லி ஜெபம் பண்ணலாம், ஆனால் கண்ணை பொண்டாட்டி சண்டை போட்டால் எங்கே போய் சொல்கிறது? புரியவே இல்லைல்ல. நீங்கள் பாஸ்டம்மா வந்துருக்கீங்களா? பாஸ்டம்மாங்களாம் சமீபத்தில் ஒரு வடக்காரனை போயிருந்தேன் ஐயா, ஒரு அடக்காரனை போயிருந்தேன். அந்த ஐயாவுக்கு 83 வயசு, அந்த அம்மாவுக்கு 80 வயசு. அந்த அடக்காரன் அந்த பாச சொன்னார், என் மனைவி இறந்து போன என் துக்கம்தான், அதோட பெரிய துக்கம் என்னென்னா என் கூட ஒரு 55 ஆண்டுகள் வாழ்ந்தா ஒரு நாள் என் பிரசங்கத்தை பாராட்டாமல் போயிட்டாள், அதான் எனக்கு துக்கம் அப்படின்னாரு. ஏன் தமிழ் புரியுதா? இல்லை தமிழ் புரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க? 55 ஆண்டு என் கூட வாழ்ந்து என் பிரசங்கத்தை இந்த பாஸ்டர் அம்மாங்கெல்லாம் அவங்களும் பாராட்ட மாட்டாங்க, அடுத்தவங்க பாராட்ட பொறுத்துக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உண்மையாக போய் ஐயா அப்படி சொல்கிறீங்களோ? ஒரு புதிய சத்தியம் நோட் பண்ணிக்கங்க, நோட் யுவர் ஆனர். இது ஒரு புதிய கருத்தாக இருக்குது. ரைட், நான் சொல்ல இந்த கருத்து தெரியுமா? ஊழியம் என்பது ஒரு பாக்ஸிங் தான்யா. அவனை 2 குத்து குத்துனா கட்டாயங்களை ஒரு குத்து குத்துவான். காயங்கள் இல்லாத ஊழியர்கள் இல்லை. நம்ம ஒரு ஊழியம் சந்தோஷமாக இருக்க நேரமே பிரசங்கம் பண்ணுற நேரம் தான். அதுவும் அவங்க மனைவி அங்கே அப்படி அந்த மாதிரி உத்து பார்த்தா அதுவும் போயிடும். புரியவே இல்லைல்ல. ஒரு ஊழியம் சந்தோஷமாக இருக்க நேரமே பிரசங்கம் பண்ணுற நேரம் தான். ஒத்துக்கிறீங்களாயா? அங்கே வந்து மனைவி மறைச்சு பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு வில்லன் வில்லி பார்த்தா, வில்லன்களும் வில்லிகள்லாம் சபைகளே இல்லை. வில்லன்கள் இருந்தால் கதாநாயகனுக்கு மதிப்பே இல்லை. சொல்லுங்கள், வில்லனே நீ வாழ்க. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த வில்லன் எடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்காதீங்க. இந்த வில்லன் போனால் இன்னொரு பெரிய வில்லன் வருவான். தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பிசாசே பரவாயில்லை.
என்னடி பார்க்குறீங்க? தெரியாத பிசாசை விட இது 20 வருஷம் இருக்கிற பிசாசு. இது தெரியும், இது எப்போ மேலே ஏறும் எப்போ கீழே வரும்னு. ஆனால் ஒரு புது பிசாசு வந்தால் அது எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுமோ தெரியாது. அதனால் இது பழகின பிசாசு. சொல்லுங்கள், ஆண்டவரே வில்லன்கள் இருக்கட்டும் சொல்லுங்கள், வில்லன்கள் இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும். அப்போ தான் என் ஜபமே எனக்கு ஓடும். இல்லைன்னா ஜபம் ஓடாது. உண்மைதானையா? அழுத்தங்கள் அதிகம் வரும்போது தான் ஆண்டவர் அதிகமாக வர்றார். அழுத்தங்கள் குறையும் போது ஆண்டவரே போயிடுறார். புரியவே மாட்டேங்குது. பரவாயில்லை, இதெல்லாம் சொன்னால் சிரிப்புவீங்க, பிரசங்கத்தை பண்ண தூங்கிடுவீங்க. ரைட். இந்த நாளின் செய்தி ரொம்ப நேரம் நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் சமூகத்தில். ஊழியர்களுக்காக எனக்கு ஒரு 100 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். ஊழியர்களுக்காக மட்டும் ஒரு 100 பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ரைட். இதனால் ஆண்டு எனக்குள்ள படுத்தின பாரம் என்னவென்றால், ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய 3வது வரி. ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய 3வது வரி நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிக்க அன்பாக கேட்கிறேன். யாராவது மைக்கில் வாசித்தோட எல்லாரும் நினைக்கிறேன். ரைட், என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசியுங்கள். இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? இன்னொரு முறை ஐயா, ஒரு நிமிஷம். இது வழக்கமாக படிக்கிற வார்த்தை இல்லை. அப்படியே நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்கள் சிந்தை தொட்டு இருக்காது. பரவாயில்லை, நான் ரொம்ப ஸ்காலர் என்பதுக்காக அல்ல. கவனிங்க, எல்லாரும் வசனத்தை எடுத்து இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல இருக்கிறது அல்லவா? என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், இந்த காலை வேளையில் பெட்டர் தென் த பிகினிங்ஸ். பெட்டர் தென் த பிகினிங்ஸ். தமிழில் 9ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. 9ஆம் வசனத்தில் இது எல்லாம் ஆலய பிரஸ்டில் பேசுவாங்க. ஆனால் இது அந்த செய்தி அல்ல. இது எல்லாரும் சொல்லுங்கள். 9ஆம் வசனம் சொல்லுங்கள். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் என் பிந்தின ஆலயத்தின் மகிமை, இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது, பெட்டர் தென் மை பிகினிங். எல்லாம் ஆரம்பம் சொல்லுங்கள். பெட்டர் தென் மை பிகினிங். என் ஆரம்பத்தை விட என் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அநேகருக்கு நல்ல ஆரம்பம், ஒரு சிலருக்கு மட்டுமே நல்ல முடிவு. many have good beginnings but few have good endings. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க ஊழியங்களில்? இதே விருதுநகரில் many have good beginnings. தமிழகத்தில் பிரம்மாண்டமான ஊழியங்கள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. சொல்லுங்கள், ஆரம்பம் முக்கியம் அல்ல, என் முடிவு முக்கியம். அநேகருக்கு நல்ல ஆரம்பம், தேமா நல்ல ஆரம்பம், புரியுதா உங்களுக்கு? யூதாஸ் நல்ல ஆரம்பம், சிம்சோன் நல்ல ஆரம்பம், ஆனால் நல்ல முடிவு இல்லை. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. மோசமான ஆரம்பம், நல்ல முடிவு. சொல்லுங்க, என் ஆரம்பத்தை விட என் முடிவு தான் முக்கியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, உங்க ஆரம்பம் சரியா இருக்க இல்லாவிட்டா பரவாயில்லை, ஆனால் உங்க முடிவு நல்லா இருந்தால் போதும். அது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ண முடியும்? திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய செய்திக்குள்ளே போகிறேன். அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. இது ஆகாய் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நம்பர் 1, இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? 2ஆம் வசனம். செருபபால் என்னுகிற யூதாவின் தலைவர்கள். நல்லா கவனிக்கிற வார்த்தையை. இட் இஸ் நாட் ஃபார் த பிலீவர். விசுவாசிகளுக்கு அல்ல, தலைவர்களுக்கு. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தலைவர்களுக்கு. இங்கே எல்லாருமே தலைவர்கள் தான். ஒரு சபை நடத்துகிறவன் சபையின் தலைவன், குடும்பத்தை நடத்துகிறவன் குடும்ப தலைவன், ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிற ஸ்தாபனத்தின் தலைவன், ஒரு யூத் பண்ணி நடத்துகிற யூத் லீடர், ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துகிற சண்டே ஸ்கூல் லீடர். அப்படியானால் இங்கே இருக்க அத்தனை பேரும் தலைவர்கள் தான். சொல்லுங்க, தலைவர்கள். சத்தமாக சொல்லுங்க. அடுத்து இன்னொரு சொல்ல, யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடு. ஹலோ, திஸ் இஸ் ஃபார் த பாஸ்டர்ஸ் வித் a rich experience. சாதாரண ஆசாரியன் அல்ல. ஹலோ, 50 ஆண்டுகால அனுபவம், 30 ஆண்டுகால அனுபவம், 40 ஆண்டு அனுபவம். திரும்ப சொல்லுகிறேன், அனுபவங்களை விட தேவனோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், கடந்த கால அனுபவங்கள் நிகழ்கால ஊழியத்திற்கு பயன்படாது. சொல்ல மாட்டீங்களோ?
The past experience will not help in present crisis. கடந்த கால அனுபவங்கள் நிகழ்கால ஊழியத்திற்கு பயன்படாது. புரிந்து கொண்டு ஆமீன் சொல்லணும். நான் ரொம்ப வருஷம் ஊழியம் பண்ணுறேன், குட், எனக்கே நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். என் கடந்த கால அனுபவங்கள் நிகழ்கால வாழ்க்கையின் ஊழிய பிரச்சனைக்கு பயன்படாது. புரிந்து கொண்டு ஆமீன் சொல்லணும். சிம்சோன் அதற்கு உதாரணம். யாத்ராமத்து புஸ்தகம் அந்த நியாயாதிபதிகள் 16:20 அவன் சொன்னான், எப்போதும் போல இப்போதும் உதறி போட்டு போவேன். அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். எப்போதும் போல இப்போதும். ஹலோ, எப்போதும் போல இப்போதும் அல்ல, இப்போது வித்தியாசம். ஹலோ, அன்னைக்கு இருந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த பாடுகள் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருக்கிற போராட்டங்கள் இல்லை, அன்னைக்கு இருக்கிற இந்த சவால்கள் இல்லை. எவ்ரி டே there are new challenges in every pastor's life. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள் ஊழியனுக்கு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அன்றிருந்த சவால்கள் இன்னைக்கு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு எப்படின்னு தெரியல, சென்னையில் எங்களுக்கு நாள்தோறும் பிரச்சனைகள் தான், நாள்தோறும் போராட்டங்கள் தான். கொஞ்சம் சவுண்ட் இருந்தால் பிஏ சிஸ்டமே கொண்டு போயிடுற போலீஸ்காரர்கள் இருக்காங்க. சென்னையிலே அநேக சபைகள் கடந்த வாரம் மூடப்பட்டது. சென்னையில் ஒரு போதகர் 30 லட்சம் கூட செலவு பண்ணார். ஏசு நம்மோடு என்கிற ஒரு சபையின் போதகர் ஃபாதர் பெர்க்மான்ஸ் உள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 35 லட்சம் செலவு பண்ணி ஏசி எல்லாம் போட்டிருக்குது. இதுவரையும் அந்த சபை திறக்கப்படப்படவில்லை. புதிய புதிய சவால்கள். ஃபாதர் உள்ளே இருக்கும்போதே அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, கடந்த காலத்தின் அனுபவங்கள் நிகழ்காலத்தில் நமக்கு பயன்படாது. அப்படியானால் இந்த காலத்தை நான் சந்திக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு புதிய கிருபை தேவை, ஒரு புதிய அபிஷேகம் தேவை, ஒரு புதிய வல்லமை தேவை, ஒரு புதிய புரிந்து கொள்ளுதல் தேவை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்கே எல்லாருக்குமே தாழ்மையாக சொல்கிறேன். ஐ ஹவ் சீன், இங்கே உட்கார்ந்துருக்க ஸ்டைலே தெரியுது, வாட் கைண்ட் ஆஃப் பாஸ்டர் யூ ஆர். புரியவே இல்லை. தமிழ் புரிய நினைக்கிறேன். த வே தட் யூ ஆர் சிட்டிங், அதுவே சொல்லுது வாட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி யூ ஹேவ். புரிஞ்சுங்க, ஆமீன்னு சொல்லணும். வந்தவங்க பிரசங்கம் பண்ணிட்டு போயிருப்பாங்களாம், சொல்லியிருக்க மாட்டாங்க. திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுங்க வார்த்தை. இது யாருக்கு சொல்லுகிறது? யாருக்கு? நம்பர் 1, யூதாவின் தலைவர். யூதா யார் தெரியுமா? ஜெபிக்கிறவர், துதிக்கிறவர், பாடுகிறவர், முன் செல்கிறவர். இஸ் த ஒன் who leads the people. இவங்கள மாதிரி, எங்களை மாதிரி யோசித்து பாருங்க. தலைவர்கள். 2வது பிரதான ஆசாரியர்கள். என்னங்க? அடுத்ததான் ஜனத்தின் மீதியானவர்கள். என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? அதாவது சோர்ந்து போனார்கள், இலக்கரித்து போனார்கள், ஊழியத்தில் பின்வாங்கி போனார்கள். 1 அதிகாரம் 2ஆம் வசனம் அவள் சொல்லுகிறார்கள், இன்னும் காலம் வரவில்லை, இன்னும் காலம் வரவில்லை. படிக்கிறீங்களா? இன்னும் ஐயா கோச்சக்கூடாது. 70 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் எப்படியா வாய்ப்பு வரும்? என்னை கேட்கிற எல்லாரும் சொல்லுவேன், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a visitor, it comes once in a while. வாய்ப்பு என்பது ஒரு முறை. அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தாவிட்டால் வாய்ப்பே வராது. புரிஞ்சுங்க, ஆமீன் சொல்லுங்க. வாய்ப்பு என்பது ஒரு முறை. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் வாய்ப்புகளே வராது. சொல்லுங்க, இது கர்த்தர் தந்த வாய்ப்பு. இந்த ஊழியம் கர்த்தர் தந்த வாய்ப்பு. இந்த வேதத்தை பிரசங்கம் பண்ணுறேனே, இட் இஸ் an opportunities. நான் ஐயாவோட சொன்னேன், நான் சனிக்கிழமை தான் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தேன். அங்கே ரொம்ப டைம் 6 மணி நேரம் பிந்தி இருக்குது ஆப்பிரிக்கா. இப்போ இரவு நேரம். இன்னும் அந்த டைம் சேஞ்சஸ் மாறலை, பாடி அதுக்கு இன்னும் செட் ஆகலை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த வாய்ப்பை தேவன் தந்தார், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுவோம். சொல்லுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? இன்னும் வசனம் படிங்க. 1-2. இன்னும் வரவில்லை. அடுத்து 2வது கடைசி வார்த்தை, காலம் இதுவோ. என்னங்க? காலம். 4ஆம் வசனம் 4வது கடைசி வார்த்தை, காலம் இதுவோ. நான் சொல்ல வந்தது நல்லா கவனிங்க. காலம் கவனிங்க. வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்புகளை தேவன் தருகிறார். ஆனால் அந்த வாய்ப்பையே பயன்படுத்தாத ஆசாரியன். புரியுதுங்களா? யார் அவர்கள்? 2:1 திரும்ப சொல்லுகிறேன். யார் அந்த 2:1? யார்? செருபாபேல். அடுத்து யூதாவின் தலைவன். 3வது பிரதான ஆசான யோசுவா. என்னை கவனிங்களா ஐயா, என் அன்பு ஊழியர்களே,
தேவன் தந்த வாய்ப்பு. சொல்லுங்க, இது காலம் அல்ல. நோ, இதுதான் காலம். ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது என்றைக்கு அடைபடும் தெரியாது. ஆனால் திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோம். இந்த காலத்தை தேவனுக்கு என்று ஆதாயம் பண்ணுவோம். எனக்கு தெரியும், நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீங்க, வறுமையில் இருக்கிறீங்க, கிராமத்தில் இருக்கிறீங்க. இது பட்டணங்கள் அல்ல, அது பிரச்சனை இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. சொல்லுங்க, ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, இந்த அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. இப்போ ஸ்டீவனுக்கு கவனிங்க, அவர் அம்பானி குடும்பத்தில் பிறந்தவராக இருந்திருக்க மாட்டார். நான் அப்படி பிறக்கலை. இங்கே யாருமே அம்பானியா இல்லை, அம்பானிக்கு இணையாய் கர்த்தரை மாற்றிருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் அடிப்படை தேவைக்காக எங்கே இருந்தோம், இன்றைக்கு போதுமானதுக்கு அதிகமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது ஒரு காலம், இது ஒரு காலம். அன்னைக்கு தேவைக்காக ஊழியம் பண்ணோம், இப்போ தேவனுக்காக ஊழியம் பண்ணுவோமே. சொல்லுங்க, இது காலம். என்ன காலம் தெரியுமா? வார்த்தை சொல்லுகிற காலம், இயேசுக்காய் வாழ்கிற காலம். கொஞ்ச காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை மட்டும் செய்து முடிப்போம். திரும்ப சொல்லுகிறேன், எல்லாரும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்றை செய்ய முடியும். நீங்கள் இவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க, இவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. புதா, அவங்களுக்கு எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்று செய்ய முடியும். இன்னும் சொல்லப்படுறேன், நாங்கள் செய்வதை விட அதிகமாக உங்களால் செய்ய முடியும். ஒன்று தெரியுமா? ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த உருவாக்கும் தன்மை வைத்திருக்கிறார். எபேசியர் 2:10 அந்த வார்த்தை என்ன சொல்லுது? எல்லாம் மனப்பாடமாக தெரியும், மனப்பாடமாக தெரியும். படிச்சு பாருங்களேன். எபேசியர் 2:10, எபேசியர் 2:10 என்னங்க? ஏனெனில், அந்த வசனம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நற்கிரிகளை செய்வதற்கு, ஒரு நிமிஷம் எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய செய்கை. ஆங்கிலத்தில் God set all his potential in you. ஆண்டவர் அவருடைய எல்லா உருவாக்கும் திறமைகளை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் யாருங்க? அவருடைய செய்கை. இப்படி சொன்னாலும் புரியும். இந்த யமாகா இதுக்குள்ள ஒரு 500 எஃபெக்ட்ஸ் இருக்குது, 500 எஃபெக்ட்ஸ் இருக்குது இதுக்குள்ள. அப்படியானால் இந்த யமாகா நிறுவனம் தன்னுடைய எல்லா திறமைகள் இதுக்குள்ள வச்சிருக்குது, இந்த சின்ன பெட்டிக்குள்ள வச்சிருக்குது. அப்படியானால் தேவனுடைய எல்லா திறமைகளையும் கர்த்தருக்குள்ள வச்சிருக்கிறார். இன்னொரு முறை படிச்சு பாருங்க வசனத்தை. நாம் ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டு, ஹலோ சொல்லுங்க, நான் இப்படி சொல்லுங்க, ஐ எம் a product of the Lord. எல்லாம் சொல்லுங்க, அவர் ப்ரொடியூசர், ஐ எம் a product. அவர் உற்பத்தி செய்கிறவர், நான் உற்பத்தி ஆளன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லுங்க, நான் உற்பத்தி. ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஐ எம் த ப்ராடக்ட் அண்ட் இஸ் த ப்ரொடியூசர். எத்தனை பேர் விளங்குறது புரியல? சொல்லுங்க, அவர் தான் ப்ரொடியூசர், நான் தான் ப்ராடக்ட். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அப்போ ப்ராடக்ட் சரியில்லைன்னா யார் கேட்ட பேர்? ஐயா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த ப்ரொடியூசரை பாதிக்கும். அவன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் இப்படி வேணால் பேசலாம், மன்னிக்கணும். நான் ரொம்ப நிறைய காயப்பட்டிருக்கிறேன், ஊழியர்களால் நிறைய காயப்பட்டிருக்கிறேன், சொல்லக்கூடாது, நிறைய காயப்பட்டிருக்கிறேன். ஒருத்தர் சொல்கிறான், அன்னைக்கு அவன் மனைவி அப்போ தான் பிரசவத்துக்கு போகுது, இவன் இன்னொன்று செட் பண்ணிட்டான். புரிய மாட்டேதில்ல? நான் கேட்குறேன், என்னடா இதுன்னு. பாஸ்டர், அவள் போய் வரவே இல்லை, சோறு ஆக்கி போட்டு எனக்கு ஆள் இல்லை, எங்கள் அப்பா இருக்கிறாரு, வயசான அம்மா இருக்கிறாங்க, எனக்கு வழியே தெரியல, அதான் அப்படி பண்ணிட்டேன். இன்னொன்று சொன்னான், என் நிலம் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னா. ஐயாவுக்கு புரியவே இல்லை. என் நிலைமையில் நீங்கள் இருந்தால் கூட நீங்களே தான் பண்ணியிருப்பீங்கன்றான் என்னை பார்த்து. இவெல்லாம் ஒரு ஊழியன், இவனுக்கு ஒரு 3 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறான், அது வேற. அவன் சொல்கிறான், ஐயா தமிழ் புரியுதுங்களா ஐயா, என் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நீங்களே தான் பண்ணியிருப்பீங்கன்றான். எவ்வளோ என் மேலே அவனுக்கு மதிப்பில்லை. இவன் ஒரு ஊழியன், இவனுக்கு ஒரு 3 டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க, 3 பெரிய தலைகள் ஊழியர்கள். அதில் பெருசாக மாட்டிக்கிறான் வேறு சர்ச்சுக்குள்ள. கொடுமை இல்லை இதெல்லாம். திரும்ப சொல்லுகிறேன், இது காலமா? திரும்ப சொல்லுகிறேன், இப்போது நான் அவங்கள பற்றி பேச விரும்பலை, நான் உங்களை பற்றி தான் பேச விரும்புகிறேன்.
நம்முடைய ஊழியத்தில் இதை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஜெபிக்கிறோம், பட் we get only less blessings. அதில் போட்டிருக்குது, திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமாக நிறைய ஜெபம் பண்ணுறோம், ஆனால் we don't get the result. ஒத்துக்கிறோமா ஒத்துக்கலையா? we pray more but we don't get the result. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிற அன்பானவர்களே, என்ன பாருங்கள், ரிசல்ட் குறைவாக இருக்கலாம், ஆனால் ரிவார்டு என்றைக்குமே கரெக்டாக இருக்கும். புரியல? ரிசல்ட் மனுஷனால வருது, ரிவார்ட் கர்த்தரால வருது. எல்லாம் வாய்த்துன்னு சொல்லுங்கள், ஐ ஆம் நாட் ஒர்க்கிங் ஃபார் த ரிசல்ட். நான் ரிசல்ட்டுக்காக வேலை செய்யலை, எனக்கு ஒரு ரிவார்டு இருக்குது, அந்த ரிவார்டுக்காக நான் வேலை செய்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ரிசல்ட்டுக்காக வேலை செய்யலை. சத்தமா ஏற்றிருக்க மாட்டேன்றீங்க ஐயா, நீங்கள் டாக்டர் நினைக்கிறேன். ஓ சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு கீழே வந்தோன்னு சொல்லுவார், ஏன் அப்படின்வார். ரைட், சொல்லுங்கள். ரிசல்ட் மாறலாம், ரிவார்டு மாறவே மாறாது. இப்போ நம்மளாம் ஊழியம் பண்ணுறோம் ஐயா, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிது ஐயா ஊழியத்தில். என்னையா, யாருக்காக பாடுபட்டோமோ அவங்களாலே பாடுபடுத்தப்படுகிறோம். நேற்று வரைக்கும் சொன்னான், உன்ன மாதிரி பாஸ்டரே இல்லைன்னா, இப்போ சொல்கிறான் உன்ன மாதிரி அயோக்கியனே இல்லைன்றான். அன்றைக்கு அதாவது வாங்கும்போது உதைத்தான், வாங்கின பிறகு நீங்கள் நம்ம மிதிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு ஊழியக்காரன் சொல்ல போகிறேன், விசுவாசிகளுக்கு எந்த நேரம் கடனே கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தா வரவே மாட்டான். ஒன்று வாங்கி வர மாட்டான், இல்லாட்ட வாங்காமல் வர மாட்டான். வாங்கி வராது இருக்கிறது, வாங்காமல் வராது இருக்கிறது பெஸ்ட்டு. இரக்கம் பெறுவார் என்ற உண்மை. ஆனால் இந்த திருச்சபைகளுக்கு அது உண்மையான புரியல. எனக்கு புரியலாமேன்னு சொல்லணும். என்ன பண்ணி வசனத்தையே மாற்றணுன்றீங்களா? நமக்கு ஆண்ட ஞானம் கொடுத்துருக்கிறார், அவனுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. ஒன்று சொல்லட்டுமையா, தானாக வந்தவன் தானாக போயிடுவான், தப்பி வந்தவன் 10 பேர் கூட்டிகிட்டு போயிடுவான். நாம விதைச்சவன் தான் நிற்பான் சபையில். தோத்துருன்னு சொல்லிட்டு வருவான், தோத்துருன்ட்டு போயிடுவான். தானாக வந்தவன் தானாக போயிடுவான். அந்த சபையில் தப்பி வந்தானே, இங்கே 10 பேர் கூட்டின்னு போயிடுவான். என்ன எப்படி பார்க்குறீங்க? அனுபவம் பேசுகிறதா? அந்த சபையில் அங்கே ரெசிஸ்டண்டாக இருப்பான், இங்கே அசிஸ்டண்டாக மாறிடுவான். உடனே மைக் கொடுத்துட்றோம். இவெல்லாம் மைக் கொடுத்தோட மைக் டெக்ஸனாக மாறிடுறான். புரியவே இல்லை. மைக் கொடுத்த உடனே நேராயிடுறான். ஆமாம், கிறிஸ்தவ கூட சொல்கிறான். அப்போ தான் அபிஷேகமே வருது அவனுக்கு. ஆரை நடத்த விட்றீங்களே, அவன் பாட்டுக்கு 3/4 மணி நேரம் நடத்துகிறான். நீங்கள் பக்கத்து என்ன கூட உங்களை மறந்துடுறான். அவன் பாட்டு கை உதைக்கிறான், காலை உதைக்கிறான். மைக் கொடுத்தாலும் சபைக்கே வரான். அவன் மைக் கொடுக்க எத்தனை சபைட்டு போயிருக்கிறான். மைக் தராது பாருங்கள், அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க, கர்த்தர் தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்கள். தானாக வந்தவன் தானாக போயிடுவான், தப்பி வந்தவன் 10 பேரை கூட்டிகிட்டு போயிடுவான். நீங்கள் விதைச்சி வந்தால் நிற்பாயா? அதாவது ஒன்று சொல்லட்டுமா, நான் மரிக்கும் போது என் மனைவி அழுவாங்களோ, என் பிள்ளைகள் அழுவாங்களோ இல்லை, என்னால் கர்த்தர் அறிஞ்சவங்க மட்டும் அழுவாங்க. அதுக்கு ஒரு 4 பேர் ரெடி பண்ணுங்க. அந்த 4 பேருக்கு நன்றி. எதுக்கு ரெடி பண்ணுங்க? இதுக்கு அன்றைக்கி ஒரு பாஸ்டர் மரணத்துக்கு போயிருக்கிறையா, பாஸ்டர்மா சொல்கிறாங்க, பாஸ்புக்கு போய் பாருடான்றாங்க. என்ன அர்த்தம்? அதில் யார் ஜாயிண்டில் போட்டுருக்குன்னு கேட்குறாங்க. அந்த சிங்கிளாக இருக்கிறாரா இல்லை சர்வேர் போட்டிருக்காரான்னு. சாவு இருக்குது. அந்த பாஸ்டர்மா என்ன சொல்லுது? பாஸ்டர்மா டென்ஷன் ஆகிடுவாங்க. பாஸ்புக்கு போய் பாரு, பேலன்ஸ் பாருன்னு மோகன்சி சொல்கிறாரு. எந்த பாஸ்டர் ரொம்ப பாடுபடுத்துகிறாங்களோ அந்த பாஸ்டர் சீக்கிரம் பரலோகத்தை எடுத்துகிட்டு வரான். புரியவே இல்லை. தமிழ் புரியுதா? ஒரு பாஸ்டர் ரொம்ப பாடுபடுத்தினா அந்த ஊழியக்காரனை பரலோகத்தை சீக்கிரம் எடுத்துகிட்டு வரான். அப்படி நான் சொல்லலை, மோகன்சி சொல்கிறேன். லிங்க் வேணால் அனுப்புகிறேன். புரியவே மாட்டேங்குது. ஒன்று சொல்லட்டுமா, பாஸ்டர்மாங்களுக்கெல்லாம் எங்கள் ஊழியமே உங்கள் கையில் தான் இருக்குது. எங்கள் ஊழியமே செல்வ நியூஸ் சொல்கிறாரு, என் ஊழியம் என் வீட்டு சமையலில் ஆரம்பிக்கிறது. உப்பு போட்டிங்கன்னா உப்பு வியாதி வந்துடும், சர்க்கரை போட்டினா சர்க்கரை வியாதி வந்துடும், காரம் போட்டினா அல்சர் வியாதி வந்துடும். நாங்கள் பரலோகத்துக்கு போவதும் பூலோகத்துக்கு வாழ்வதும் உங்கள் கையில். என்னடி பார்க்குறீங்க? யார் பரிதாபப்படுறாங்களோ பரிதாபப்படலையோ, அட்லீஸ்ட் பாஸ்டர் அம்மா பரிதாபப்படணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நிறைய ஊழியக்காரர்களுக்கு நல்ல மனைவி அமையலை. அப்படி அமைஞ்சிட்டா அவன் தான் சூப்பர் பாஸ்டர். அப்படி அமைவது இல்லை. அமைஞ்சவங்க மட்டும் ஆமின்னு சொன்னால் போதும். அது பயத்தினால வருதா தெரில. அவர் சோர்ந்து போயிட்டார். மர்மமாக இருக்குது. என்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஐயா
நம்ம வெளியே பார்க்க தான் சக்கரவர்த்தி, நம்மில் பலர் மெழுகுவர்த்தி. இப்போ நீங்கள் ஸ்டீவன் ஐயா பார்க்குறீங்க, புரிஞ்சா? அந்த பில்டிங்கெல்லாம் பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க, அவருக்கு என்னன்னு கேட்குறீங்க, தட்டி பாருங்க, அப்படியே கொட்டுவார். புரியவே இல்லைல்ல? யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம். யோபு 14 கடைசி. சீக்கிரம் படிங்க. எஸ். பின்னால் ஒருத்தர் படிக்கலாமே, பின்னால் மைக்கில் இல்லையா? மைக் படிங்களா பிரதர்? மைக்கில். அவன் மாமிசம் அவனுக்குள் இருக்கும் அளவு அதற்கு நோவு இருக்கும். அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான். இது எல்லாருக்கும் உண்டு, அம்பானி கூட உண்டு. சொல்லுங்க, மாமிசம் இருக்கிற வரைக்கும் சத்தமா சொல்லுங்க, நோவு இருக்கும். ஆத்துமான்னா என்ன இருக்குமா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அது எல்லாருக்கும் உண்டு. இப்படி சொன்னாலும் புரியும். சென்னை பாஷையில் மூக்குறதா சளி இருக்கும். தமிழ் புரியும். மூக்குறதா சளி இருக்கும். டீசெண்டாக இருக்கும், கொஞ்சம் இன்டீசெண்டாக இருக்கும். அப்போ மாமிசம் இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு? அப்போ ஊழி இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு? சத்தமா. ஊழியமே ஒரு போராட்டம் தானே, ஒன்று இங்கே இல்லை வெளியே. ஸோ இந்த போராட்டத்தில் மத்தியில் தேவன் சொல்கிறார். அதான் என்னுடைய செய்தி. எனக்கு எல்லாம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். 3ஆம் வசனம். இப்பொழுது உங்களுக்கு எப்படி காண்கிறது? இது ஒன்றும் உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாது இருக்கிறது போல பார்க்கிறது அல்லவா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, நல்ல கவனிங்க. இன்னைக்கு காலை வேளையில் ரொம்ப உடைஞ்சு வந்திருப்பீங்க, ரொம்ப நொந்து வந்திருப்பீங்க, ரொம்ப சோர்ந்து போய் வந்திருப்பீங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ பார்க்கறது போல் நான் பார்க்கல, நீ நிகழ்காலத்தை பார்க்குற, நான் எதிர்காலத்தை பார்க்குறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்கள், நிகழ்காலத்தை பார்க்குறேன். அந்த படிங்க. இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? கவனிங்க. ஆசீர்வாதம் இல்லை, விளைச்சல் இல்லை, ஊழியம் இல்லை, அறுவடை இல்லை, மக்கள் இல்லை, எதிர்பார்க்கிற அளவுக்கு அங்கே நாம் இந்த ரிசல்ட் இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, டசன்ட் மேட்டர், இதை விட கர்த்தர் நான் பெரியவர். சொல்லுங்க, இப்பொழுது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. கவனிங்க. 9ஆம் வசனம். 1:9 தெரிந்த வசனம் தான். 1:9 அதிகமாய் வரும் என்று எல்லா ஊழியர்களுக்கு என்ன கவனிங்க. ஊழியர்களில் என்ன கவனிங்க. எல்லாருடைய ஊழியத்திலையும் there are 5 things. என்ன பாருங்க, எல்லாரும் ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கை இருளான நேரங்கள் உண்டு. டார்க்கஸ்ட் டைம். வாய்த்திர சொல்லுங்க, டார்க்கஸ்ட் டைம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இருளான நேரம், ட்ரிஃப்டிங் டைம். சொல்லுங்க, தடுமாறும் நேரம், சஞ்சலத்தின் நேரம், உபத்திரவத்தின் நேரம். அது எங்கே தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்குது. என்னாகமத்தின் புஸ்தகம். அதாவது அவர் ஊழியருக்காக பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர், ஒருவனும் இல்லை என்று கண்டு அவன் மேல் பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர். வாசிப்பீங்களா? என்னாகமத்தின் புஸ்தகத்தில் வரும்னு நினைக்கிறேன். அதாவது தன் ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் வரும்னு நினைக்கிறேன். அது ஒருவரும் இல்லை என்று கண்டு தன் ஊழியர்காரருக்காக பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர், உதவி செய்கிறவர் இல்லை. இருளான நேரங்கள், தவிப்பின் நேரங்கள், சஞ்சலத்தின் நேரங்கள் இருக்குது. எடுத்தீங்களா? என்னாகமத்தின் புஸ்தகத்தில் வரும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து கொடுக்குறேன். எல்லாம் பாருங்கள். அந்த வசனத்தில் ஒருவரும் இல்லை என்று கண்டு தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர். என்னங்க? 32. தேங்க்யூ. எல்லாரும் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். 32ஆம் அதிகாரம். நன்றியா. 32ஆம் அதிகாரம். ரைட். சொல்லுங்க. 36. சொல்லுங்க, நியாயம் தீர்க்கப்படுகிற நேரங்கள். எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க ஐயா, இருக்குதா இல்லையா? யூ ஆர் ராங்லி ஜட்ஜ். எத்தனை பேர் அதான் புரியுது? ஏன்னா சொல்றது புரியுதுங்களா ஐயா? ராங்லி ஜட்ஜ், தவறாக நியாயம் தீர்க்கப்படுகிறோம். உண்மையா இல்லையா? நம்ம பாடு அவனுக்கு தெரியாது, நம்ம பிரச்சனை அவனுக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? எனக்கு கவனிக்கிறீங்களா எல்லாரும்?
36 சொல்லுங்க. ராங்லி ஜட்ஜ் சொல்லுங்க. தவறாக நியாயம் தீர்க்கப்படுகிற நேரம். என்ன சொன்ன தெரியுமா? அன்னைக்கு பாஸ் ஏழ்மையில் இருந்தார், வறுமையில் இருந்தார், புரியுதா? அன்னைக்கு நல்லா இருந்தார், இன்னைக்கு வசதி வந்துடுச்சு, காசு வந்துடுச்சு, பணம் வந்துடுச்சு, கண்ணே தெரியல சொல்கிறாங்க இல்லைங்களா? இருக்கிறீங்களா? ஏழ்மை இருந்தது, வறுமை இருந்தது, ஆத்துமாக்கள் மேலே பாரம் இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ஜனம் வந்தது, காசு வந்துச்சு, பாஸ்ட்டுக்கு என்ன இல்லை? இப்போ ஏழைங்களே தெரியல, பணக்காரங்க பின்னாலே போகிறார். இவங்கள பெரிய அம்பானி. சொல்லுங்கள், நியாயம் தீர்க்கப்படுகிற நேரம், பலன் போன நேரங்கள் இல்லைங்களையா? ஹலோ, பலன் போன நேரங்கள். ஐயாலாம் இருக்கா பாருங்க. ஐயா, அன்னைக்கு இருந்த பலன் இருக்குது ஐயா? உங்களுக்கு பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணல, ஊழியத்து தான் செலவு பண்ணீங்க. சொல்லுங்கள், பலன் போன நேரங்கள். அடுத்து ஒன்று போட்டிருக்குது. அடுத்து அதிலே படிங்களேன், படிங்க. 36 அடுத்து அடைக்கப்பட்ட நேரங்கள் இல்லையா? ஹலோ, ஜெபிக்க முடியாத நேரங்கள் எவ்வளோ இல்லையா வாழ்க்கையில்? எஸ், இது கவனிக்கிறீங்களா? புரியல நினைக்கிறல உங்களுக்கு? புரியல, கொஞ்சம் ட்ராக் மாறிட்டீங்க. ரைட், சொல்லுங்கள். நியாயம் தீர்க்கப்படுகிற நேரங்கள், அடுத்து பலன் போன நேரங்கள், அடைக்கப்பட்ட நேரங்கள். பல நேரங்கள் ஜெபமே பண்ண முடியாத அளவுக்கு பாரம். எத்தனை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஜெபத்தில் உட்கார்ந்தா என்ன வருது? வார்த்தையே வரல, அழுகுதான் வருது, பெருமூச்சு தான் வருது, வார்த்தையே வரல. எத்தனை அந்த அனுபவம் உண்டு? அடைக்கப்பட்ட வாயில் வார்த்தையே வரமாட்டேங்குது, என்ன சொல்கிறேனே தெரியல. சொல்லுங்கள், அடைக்கப்பட்ட நேரங்கள். அடுத்து போயிருக்குது விடுதலையற்ற நேரங்கள். இருக்குதா இல்லைங்களா? உள்ளான போராட்டம், வெளியான போராட்டம், காணப்படுகிற போராட்டம், காணக்கூடாத போராட்டம், பலமுறை போராட்டம், விடுதலையே இல்லை ஊழியத்தில். இருக்குதா? எவ்வளோ பாடுபட்டோம், ஓடி ஓடி அவனை ஆதாயம் பண்ணோம், கடைசியில் அவனே வில்லனா மாறிட்டான். புரியவே இல்லை. அடுத்து ஒருவரும் இல்லை. என்னங்க? நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாத்து விட்டார்கள். நான் தான் பாஸ்டர், உங்களோடு இருப்பேன், உங்கள் கூடவே இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன் சொன்ன அத்தனை பேர் இன்னைக்கு இல்லை. பானையில் சோறு இல்லை, பூனைகளும் போயிடுச்சு. ஆமீன், புரியுதா? பானையில் சோறு இல்லை, ஒரு பூனையும் இல்லை. ஆனால் யார் இருந்தால் இல்லாவிட்டாலும் அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நியாயம் தீர்க்கப்படுகிற நேரங்கள். உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ணலையா? கட்டாயம் பண்ணுவாங்க. உங்கள் பின்னால் பேசுவாங்க. நல்ல கவனிங்க, உங்களுக்கு முன்பாக பேசுவதற்கு திராணி இல்லை, எனவே பின்பாய் பேசுகிறார்கள். உனக்கு முன்பாக பேசுவதற்கு அவங்களுக்கு திராணி இல்லை, என பின்னால் பேசுகிறாங்க. இது எல்லா ஊழியக்காரருக்கும் இருக்கும். பலனற்று போன நேரங்கள். மூன்றாவது அதை சொன்ன பார்த்தீங்களா? நியாயம் தீர்க்கப்படுகிற நேரங்கள், அடைக்கப்பட்ட நேரங்கள். பாருங்க, ஒரு ஊழியனுடைய வாழ்க்கை தெரியுமா? கவனிக்கிறீங்களா? ஊழியனின் பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது. சொன்ன யாருக்கும் புரியாது. சொல்ல, உங்களுக்கே புரியல இப்போ. சொல்லுங்க, ஊழியனின் பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது. சொன்ன யாருக்கும் புரியாது, கட்டின மனைவிக்கே புரியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பிரச்சனையை, அந்த அம்மா என்ன சொல்லு தெரியுமா? ஆமையா, மனைவி பேச்சை கேட்கணும், இதுதான் சொல்கிறது. என் பேச்சை கேட்டு தான் ஒழுங்காக இருந்திருப்பேன். சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி இது. பரவாயில்லைங்க அப்படி சொல்கிற மனைவியெல்லாம் இருந்தால் பரவாயில்லை. யோபின் மனைவியாக இருந்தால் என்ன பண்ணுறது? கர்த்தர் நல்லவர். புரியவே இல்லை. யோபின் மனைவியாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த மனைவி எல்லாம் வந்து திருப்பி வந்துச்சு. அதே 7+3 புரியவே இல்லை. நான் சொன்ன எத்தனை புரிஞ்சுது? அதே 7+3 என்னது? அது தெரியுது எனக்கு. அதே கரெக்ட் கணக்கு. 7+ போனது 7+3 ஆண்டு கொடுக்குறதும். சொல்லுங்கள், ஆண்டுடைய கணக்கு ஒரு நாள் தவறாது. ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களில் நான் வசனத்துக்கு போகிறேன், ஆகாயின் புஸ்தகத்துக்கு. எல்லாம் திருப்பிக் கொள்ளுவோம். சொல்லுங்கள், இப்பொழுது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? சின்ன கேள்வி கேட்குறேன். மேடையில் இருக்கிறவங்க கூட, ஐயா நீங்கள் என்னைக்கா ஊழியத்துட்டு போயிடலான்ற எண்ணம் வந்துடுதா உங்களுக்கு? பல முறை வந்துருக்குதில்ல?
அடிக்கடி வருது இல்லை? இன்னைக்கு காலையில் கூட வந்துச்சு, போலாமா போவானவான்னு. இது உங்களை எப்படி திரும்ப சொல்லுகிறேன், காண்கிற ஒன்றை கண்டு காணாத ஒன்றை அடைபடாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஒன்றே காண்கிற ஒன்றை கண்டு காணாத ஒன்றை மதிப்பிட மாட்டேன். காண்கிற எல்லாமே தற்காலிகமானது, காணக்கூடாது நிரந்தரமானது. சொல்லுங்க, என் சூழ்நிலை தற்காலிகமானது, இந்த ஏழ்மை தற்காலிகமானது, இல்லாமை தற்காலிகமானது, இந்த கூரை வீடு தற்காலிகமானது, ஆனால் நான் காணக்கூடாது நிரந்தரமானது. என்ன சொல்லுங்க, காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாததை எடை போட மாட்டேன். ஏனால் காண்கிறது எல்லாம் தற்காலிகமானது. எனக்கு 10 அடைப்பு இருக்குதுயா, I had 10 blocks, I had 5 bypasses. நம்புறீங்களா? என்னை மறைச்சி பார்க்குறீங்களே. I have 10 blocks and 5 bypasses. I am traveling every day. அடுத்த வாரம் இந்நேரம் நியூயார்க்கில் இருப்பேன். நான் விளம்பரங்களுக்கு சொல்லலை, ஓடும் வரை ஓட்டம். நம்ம ஜீவன் அவர் கரத்தில். ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும், நான் அப்படியே சொல்லுங்கள், என்னை சொல்லுங்கள், தேவன் என்னிலே என் மூலமாய் அவர் செய்து முடிக்கிற ஒன்றை செய்து முடிக்கிற வரை மரணம் எனக்குள் வராது. சொல்லுங்கள், என்னில் என் மூலமாய் தேவன் செய்ய விரும்புகிற ஒன்றை செய்து முடிக்கிற வரை மரணம் வராது. I am immortal till God's work is being done in me and through me until the death has no power over me. தமிழில் சொல்வீங்களா? சொல்லுங்க, என்னில் என் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணமே வராது. ஏனென்றால் என்ன சொல்லுங்க, என்னை விட என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்குகள் ரொம்ப முக்கியம். அதை செய்து முடிக்கிற வரை மரணம் வராது. எங்களுக்கு தெரியுமா இது? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இருக்குது. வெளிப்படுத்தல் 11:7. வெளிப்படுத்தல் 11:7. அவர்கள் அதை ஊழியன் சொல்லி படிங்க. ஏன் ஊழியன் சொல்லி படிங்களேன்? இல்லை இல்லை, அவர்கள் சொல்லுங்க பிரதர், நான் என் ஊழியத்தை அவர் படிக்கட்டும் ஒரு நிமிஷம். பைபிளில் பார்த்தா அண்டர்லைன் பண்ணலாம், மொபைலில் பார்த்தா அண்டர்லைன் பண்ண முடியாது. வேதத்துக்கு இணை வேதம்தான், வேதத்துக்கு இணை வேதம்தான். புரியவே இல்லை. சொல்லுங்க, நான் என் ஊழியத்தை செய்யும் போது அல்ல, செய்து கொண்டிருக்கும் போது அல்ல, செய்து முடித்திருக்கும் போது மரணம் வரும். எல்லாம் பைபிளில் பார்க்குறீங்களா? அடிக்கடி படிக்கிற வசனம் இல்லை. சொல்லுங்க, நான் என் ஊழியத்தை செய்யும் போது அல்ல, செய்து கொண்டிருக்கும் போது அல்ல, செய்து, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, செய்து, பைபிளே பார்க்கலையா? செய்து முடித்த பிறகுதான் அது எத்தனை அட்டாக் வந்தாலும் எனக்கு வரும். ஆமென். இருக்குது ஐயா, புரிஞ்சுதா? சொல்லுங்க எல்லாரும். இப்பொழுது எப்படி காண்கிறது? ஒன்றுமே தெரியல, வளர்ச்சி இல்லை, ஊழியம் இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, கட்டணம் இல்லை, எல்லாம் போராட்டம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுங்க, உங்கள் பார்வையில், எல்லாம் சொல்லுங்க, உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவா? ஒரு கேள்விக்குறி பாருங்க. தேவன் சொல்றாரு, உனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு எல்லாமே தெரியும். சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்ற எல்லாம் சொல்லுங்க, தேவனே, நான் எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை நீர் பார்த்திருக்கிறீர். நீர் பார்த்த ஒன்றை நான் பார்க்க வேண்டும். இப்போ ஸ்டீஃபன் ஐயா இந்த கட்டடத்தை இப்போ பார்த்துருப்பாரு, ஆனால் உலகை தோற்றத்துக்கு முன்னமே இந்த கட்டடத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்ததான் நான் பார்க்குறேன். இப்போ அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? 1973ஆம் ஆண்டு விபியால் அதை ஒரு இரவு ஜபம் ஜீவானந்தன் பேசுகிறார். ஜீவானந்தன் பேசி முடிச்சிட்டாரு. அடுத்து தினகரன் பேச போகிறார், டிஜிஎஸ் பேச போகிறார். நான் என் வீட்டில் பயங்கர போராட்டம், நிறைய என்னை 4 வயத்தை கொளுத்துட்டாங்க, 4 வேலை கிழிச்சு போட்டாங்க. பிளாட்ஃபார்ம் படுத்து தூங்கியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டம், வேலை வேற இல்லை, ரொம்ப பாடு, அடிக்கடி தண்டசோறுன்ற ஒரு பேர் வேறு இல்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஊழியங்களுக்கெல்லாம் வெளியே போவேன், ரொம்ப பாடு. என்னுடைய நண்பர் ஜான் சாலமோன், 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றாக படித்தோம்.
அப்போது அந்த விபி ஆளுக்கு பின்னால் அவர் ரெஸ்ட் ரூம் போகிறார். அப்போ சொன்னார் அவர், ஸ்டீவன் என்னை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு, அந்த நண்பருக்கு. என்னை கூட்டிகிட்டு போய், அண்ணே என் ஃப்ரெண்டு இவர், இதுக்கு சின்ன ஜெபம் பண்ணணும், இந்துலேருந்து வந்தார், ரொம்ப போராட்டம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. நான் யோசித்தேன், இந்த நேரத்தில் போய் ஜெபிக்க சொல்கிறாருன்னு. நீ நம்ப மாட்டீங்க, ப்ரைட் 20 minutes, 20 நிமிஷம் எனக்காக ஜெபம் பண்ணார். மறக்க முடியாது அந்த இரவு நேரம். எவ்ரிதிங் அபவுட் வாட் ஐ ஆம் டுடே. இன்றைக்கி நான் யாராக இருக்கிறேனோ அத்தனை அவர் சொன்னார். நீ ஊழியங்களை ஸ்தாபிப்பாய், பல நாடுகளுக்கு போவாய், பல நாட்டு மக்கள் வருவார்கள், அநேகருக்கு ஊழியனுக்கும் ஊழியனாய் மாற்றுவேன், ஒன்று கூட எனக்கு ஏற்புடையதில்லை. ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அத்தனை எனக்கு காண்கிறேன். ஒரே ஒரு துக்கமான காரியம், நேரம்தான் இல்லை. புரியல, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், நேரம் இல்லை. மற்றபடி தேவன் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், இன்றைக்கு எல்லாம் என் வசனத்தை பிடிச்சு பாருங்கள். இன்றைக்கு, இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது இந்த சூழ்நிலையில் ஒன்றுமே தெரியல, ஆத்துமாக்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, ஏமாற்றம், நிந்தை, அவமானம், பரியாசம், சோர்வு, நீங்கள் நம்பினோரால் கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, எல்லாரும் நான் சொல்கிற வார்த்தையை 4ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து சத்தமாக சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் வசனத்தை முதல் வார்த்தை, ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். ஆனாலும் நான் சொல்ல நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒன்றுமில்லை, அதை சொல்ல வேண்டாம். ஆனாலும் ஆத்துமாக்கள் இல்லை, அதை சொல்லாதீங்க பிரதர். ஆனாலும் சொந்த கட்டடம் இல்லை, சத்தமாக சொல்லுங்க. ஊழியம் செய்ய ஆட்கள் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வாகனங்கள் இல்லை, போராட்டங்கள் தான், பிரச்சனைகள் தான், ஏளனங்கள் தான், பரியாசங்கள் தான், நிந்தைகள் தான். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. கவனியுங்கள், ஆமேன் என்ற வார்த்தை எங்கு வருகிறதோ அங்கெல்லாம் அவனுடைய கருப்பு என்னென்றால் a new beginning, a new opportunities, a new promises. சொல்லுங்க, ஆனாலும் என்ற வார்த்தை எங்க வருதோ சொல்லுங்க, புதிய வாக்கு தத்தம், புதிய நம்பிக்கை, ஒரு புதிய திருப்பம், புதிய வாய்ப்பு. சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்க, புதிய ஆரம்பம், புதிய வாக்கு தத்தம், புதிய வாய்ப்புகள், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங், நியூ ப்ராமிசஸ். இந்த மல்கியாவில் ஒரு ஊழியனுடைய வீழ்ச்சியை பற்றி ஒரு 23 வீழ்ச்சி இருக்கும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. மல்கியா 2:1. மல்கியா 2:1. போதும், வீட்டில் போய் பிரதர் 26 தோல்விகளை சொல்கிறார். 26 தோல்விகளை சொல்லுவார் அந்த 2ஆம் அதிகாரத்தில். மல்கியா 2ஆம் அதிகாரம் 26 தோல்வி சொல்லுவார். நீ என்ன ஏமாத்தின, சபையை ஏமாத்தின, கட்டின மனைவி ஏமாத்தின, காணிக்கை ஏமாத்தின, நிறைய சொல்லுவார். மனைவி ஏமாத்தின 2:14. மல்கியா 2:14 மனைவி ஏமாத்தின. துரோகம் யார் பண்ணது? துரோகம் பண்ணது யார்? 2:1 ஏற்புடையதா? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா ஐயா? இருக்கிறீங்களா எல்லாரும்? நான் அவன் அல்லன்றீங்களா? அவன்தான் நான். உன் உடன்படிக்கையின் மனைவி அவளுக்கு நீ பண்ணது யாரு? சத்தமா ஏன் அவ்வளோ தயக்கமான சொல்றீங்க? இவ்வளோ சொல்லிட்டு சொல்றாரு 4:2. ஆனாலும் அதே மல்கியா போதும் இத்தனையும் சொல்லிட்டு சொல்றாரு. ஆனாலும் போதும், அது வேற ஒரு செய்தி. 26 தோல்விகளை சொல்றார். நேரம் இல்லை, இதை குறித்து நான் மல்கியாவில் நிறைய பேசியிருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 13 செய்தி கொடுத்துருக்கிறேன் மல்கியாவில், கேளுங்கள் நேரம் இருந்தால். சொல்லுங்க, ஆனாலும் அவர் சொல்லுவார், நீ வளருவாய், வாழ்வாய், செழிப்பாய், மிதிப்பாய். அது இருக்குது பிரதர். நீ வளருவாய், சொல்லுங்க, வளருவாய், வாழ்வாய், செழிப்பாய், மிதிப்பாய். யாருக்கு? அது தெரியாதா? பின்ன பூசாரிக்கா? துரோகம் பண்ணவனுக்கு.
மனைவிக்கு துரோகம், கர்த்தருக்கு துரோகம். கவனிங்க, கர்த்தருக்கு துரோகம் பண்ணவர், சபைக்கு துரோகம் பண்ணவர். 2:7 படிங்க, 2:9 படிங்க. சபைக்கு துரோகம் பண்ணார் அவர். மல்கியா 2:9. வேதத்தை குறித்து இல்லைங்க, அநேகர் இடர பண்ணினீர்கள் இல்லையா? அநேகர் இடர பண்ணினீர்கள். 2:6 படிங்க. மல்கியா 2:6. வழியை விட்டு விலகி அநேகரை, யாருங்க? ஹலோ, யாரு? ஒரு ஊழியன் அநேகர் இடர பண்ணினான். அதை செய்தி இப்போ வேண்டாம். ஆனால் இத்தனையும் சொல்றாரு. ஆனாலும் இல்லை, கரெக்ட் சொல்லுங்க. ஆனாலும் சத்தமாக சொல்லுங்க. ஒன்றுமே புரியல. நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சொன்னீங்க இப்போ? ஆனால் அவருக்கெல்லாம் தெளிவாக இருக்குது. சொல்லுங்க, உங்களுக்கு தெளிவாக இருந்தால் போதும் ஆண்டவரே. நம்ம எப்போ தெளிவாக வருதில்ல? 1000 பிரசங்கம் கேட்டு விடணும், தெளிவாகலையே, புரியல. மேடையில் தெளிவாக இருக்கிறோம், ஆனால் 4 சுவருக்குள்ளே ரொம்ப குழம்பிடுறோம், புரியவே இல்லை. அதாவது உங்கள் சொந்த சாதகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அதை. சொல்லுங்கள், ஆனாலும். ஆனாலும் எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்கள். ஆனாலும் உங்கள் பேரை போட்டுங்க. ஸ்டீஃபனே, பைபிள் பாருங்க, பைபிள் பாருங்கன்னு. ஆனாலும் உங்கள் பேரை போட்டுங்க, உங்கள் பேரை போட்டுங்க. அதிகாரமே தெரியலையோ? 2:4 ஆகாய். ஆனாலும் ஐயா, ஆகாய் 2:4. ஆனாலும் என்னங்க? ஆனாலும், ஆனாலும் ஸ்டீஃபனே, செருபாபேலே என்ன செய்? ஹலோ, என்ன கவனிங்க எல்லாரும். ஒன்றும் இல்லை, வசதி இல்லை, வாழ்க்கை இல்லை, ஊழியம் இல்லை, ஜனங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, திடன்கொள். அந்த வார்த்தை 8 முறை சொல்கிறாரு. அந்த வார்த்தை 8 முறை வருது பாருங்க. படிக்கிறீங்களா? 4ஆம் வசனம் திடன்கொள், 4ஆம் வரி திடன்கொள், 5ஆம் வரி திடன்கொள், 6ஆம் வரி திடன்கொள், அடுத்து பயப்படாது திடன்கொள். திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு, திடன்கொள், 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 திடன்கொள். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. சோர்ந்து போன நேரங்கள், இலக்கரித்த நேரங்கள், சத்தமாக சொல்லுங்க. கைவிடப்பட்ட நேரங்கள், ஒருவரும் இல்லாத நேரங்கள், இருளான நேரங்கள், தவிப்பான நேரங்கள். ஆங்கிலத்தில் புரிய சொல்கிறேன், டார்க்கஸ்ட் டைம். சொல்லுங்க, இருளான நேரம், ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரம், டல் டைம், சோதனையான நேரம், டவுட்டிங் டைம், சந்தேகமான நேரம். அப்போ யார் இருக்கிறாங்க இல்லையோ அவர் இருக்கிறார் கூட. அவன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு முறை சொல்லுங்க, டார்க்கஸ்ட் டைம். those who writes சொல்லுங்க, சொல்லுங்க, டார்க்கஸ்ட் டைம், ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரம். இருக்குதா ஐயா? ஐயா உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டேன். இருக்குதா? வேலைக்கு போயிடலாமா? இல்லை வேறு வேலை பண்ணலாமா? சுவிசேஷம் ஆகிடலாமா? என்ன புரியுதா உங்களுக்கு? இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். ட்ரிஃப்டிங் டைம், டல் டைம். எவ்வளோ ஊழியம் பண்ணால் கூட சில நேரங்களில் சோறு வந்துடுது. டவுட்டிங் டைம். ஒன்று சொல்லட்டுமா? ஐயாக்கு அப்படின்னு தெரியல, 53 ஆண்டுகள் ஊழியம் பண்ணுறேன். எப்படி எனக்கு சந்தேகம் வருது, என் ஆண்டு ஊழியத்துக்கு அழைச்சாரான்னு. வில்லன்கள் பெருகும்போது சந்தேகம் வருது. என் கூட இருந்தவனே என்னை ஃபேஸ்புக்கில் எழுதுகிறான். இப்போ சொன்னான் பார்த்தீங்களா ஒருத்தன், என்ன என் சொல்லி இருந்தால் நீ கூட என்ன பண்ணியிருப்பேன்? டெய்லி பிஜேபி காரன் வச்சு என்னை மிரட்டுறான். டெய்லி ஒரு பிஜேபி காரன் எனக்கு ஃபோன் பண்ணினே இருக்கிறான். ஏன் நம்புறீங்களா? டெய்லி பிஜேபி காரன் ஃபோன் பண்ணுறான் எனக்கு. யோசித்து பாருங்க எல்லாம். ஆனாலும் சொல்லுங்க, திடன்கொள். எத்தனை முறை வருது? எத்தனை முறை வருது அந்த வசனம்? எத்தனை முறை வருது? சத்தமாக சொல்லுங்க. சில இடத்துல பயப்படாதுன்னு வரும், அது கூட திடன்கொள் தான். பயப்படாதுன்னு வருது பார்த்தீங்களா? அது கூட திடன்கொள். பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். கவனிங்க, உலகத்திலே சொல்கிறான். ஒரு முறை சொன்னால், அப்போ இவர் எத்தனை முறை சொல்கிற மாதிரி? கையில் தட்டி ஆமின்னு சொல்லுங்களேன். பசி நேரம் நல்லா சத்தமாக சொல்லுங்கள்.
பிரதர் பலவீனமா உங்களுக்கு? ரைட், நல்லா கை தட்டலாமே. யாரப்பா சொல்கிறாரு? ஒன்றுமே தெரியல. சொல்லுங்கள், எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். என்ன, நாளைக்கு இது வரப்போகுது, வில்லன் வரப்போகிறான்னு சொல்கிறாரு, என்ன செய்ய போகிறீங்க? சத்துரு வரப்போகிறான், வில்லன் வரப்போகிறான், வில்லி வரப்போகிறான்னு சொல்ல போகிறீங்க. சொல்கிறாரு, என்ன செய்வீங்க? 4 வில்லியை ரெடி பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எதுவுமே நம்புறீங்க ஐயா? எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒன்று தெரியுமா, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, forewarned is to be forearmed. தேவன் முன் எச்சரிப்பு, முன் பாதுகாப்பு. நாளை சேவலுக்கு முன்னே மறுதளிப்பா. இது என்னது? இது தெரியுமா? என்னை பாதுகாத்து கொள்ள. இன்னும் சொல்ல விரும்புகிறேன், அதை பற்றி தெரிஞ்சு எனக்கு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எது நடந்தாலும் அவர் தான் ஓவரால் கண்ட்ரோலர். சொல்லுங்கள், ஆளுகை செய்கிறவர், ஆளுகிறவர், இல்லாமைகளையும் ஆளுகிறவர், வெறுமைகளையும் ஆளுகிறவர், சூழ்நிலையில் ஆளுகிறவர். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. சோர்வுகள் மாறும். அவர் சொல்றாரு, டோன்ட் ஸ்டாப். சொல்லுங்க, திடன்கொள். சத்தமா சொல்லுங்க. இன்னொன்று சொல்றாரு, வேலையை நடத்து. இந்த காலை வேளையிலே, மத்தியான வேளையிலே சோர்ந்து போய் போதும் என்று சொல்லி வந்திருக்கிற அருமை ஊழியர்களே, டோன்ட் ஸ்டாப். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜனங்க வரலாம், ஜனங்க போல. ஒன்று சொல்லுமா, ஜனங்கள் என் நம்பிக்கை அல்ல, ஆண்டவர் தான் என் நம்பிக்கை. ஒன்று சொல்கிறேன் எல்லா ஊழியருக்கும், ஜனங்கள் நம்முடைய டார்கெட் கிடையாது, கர்த்தர் தான் நம்முடைய டார்கெட்டு. ஜனங்கள் வருவாங்க, ஜனங்கள் போவாங்கய்யா. ஐயா கேட்டு பாருங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போனாங்க, எத்தனை பேர் ஞானசானம் எடுத்தாங்க. நல்லா கொண்டீங்க. அவனுக்கு தேவைன்னா வருவான், தேவைன்னா போயிடுவான். புரியுது உங்களுக்கு? கல்யாணம் ஆகிற வரைக்கும் வருவான், அவனை முடிஞ்சு அவன் போயிடுவான். என்னடான்னு கேட்டால் மூச்சு விட நேரம் இல்லைன்னுவான். புரியவே இல்லை. இன்னைக்கு ஜனங்கள் நம்மளை கருவேப்பிலை மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. யார் பயன்படுத்தினாலும் பரவாயில்லை, கர்த்தர் நம்மை சரியாய் பயன்படுத்துகிறார். சொல்லுங்கள், உலகத்தின் மதிப்பீடு தேவையில்லை. உங்களை எத்தனை பேர் பாராட்டியிருப்பான், அதே உதடுகள் உங்களை தூற்றி தெரியும் ஒன்று உங்களை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பின்னால் போய் சொல்லுவான், எங்கள் பாஸ்ட் எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பேசுகிறாருன்னு. இதுதான் உலகம் ஐயா. ஆனால் அதை பற்றி அதாவது பாருங்க, இதெல்லாம் கேட்டால் ஊழியமே பண்ண முடியாது. தேவன் சொல்கிறாரு, வேலையை நடத்துங்கள். சத்தமாக சொல்லுங்க. சில ஆத்துமாக்கள் இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, பாராட்டுகள் இல்லை. ஒருத்தரும் என் பாராட்டுறதில்ல. என் சொந்த மனைவி என்னை பாராட்டல. என்னை பாராட்டுறீங்க? என்னுடைய தலைமை போது என்னை பாராட்டுறதில்லை. ஆனால் சொல்லுங்க, வேலையை நடத்துங்கள். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். இந்த பைபிளில் எலிசபெத் சகரியான்னு ஒருத்தர் இருந்தாங்க. லூக்கா 1 அதிகாரம் அதில் ஒன்று போட்டிருக்குது, அவர்கள் இருவரும் குற்றமற்றவர்கள். என்னங்க படிச்சிருந்தீங்களா? 2வது நியாயப்பிரமாணத்தின்படியும், 2 வார்த்தை போட்டிருக்கோம், பிரமாணத்தின்படியும் நியமனத்தின்படியும். பிரமாணம் என்பது வேறு, நியமனம் என்பது வேறு. பிரமாணம் என்பது செய்யாதே, சாரி, பிரமாணம் என்பது செய்யாதே, நியமனம் என்பது செய். நம்மளுக்கு புரியுதா? நியமனம் என்னது? ஐ வில் டூ இட். பிரமாணம் செய்யாதே. வசனம் சொல்லுது, அவள் இருவரும் 2லுமே சூப்பராம். இதில் சூப்பர் சொல்லு, புரியுதுங்களா ஐயா? எது ஈஸி, எது கஷ்டம்? எது ஈஸி, எது கஷ்டம் ஐயா? பிரமாணம் கஷ்டமா, நியமனம் கஷ்டமா? நியமனம் என்பது டூ இட், பிரமாணம் என்பது டு நாட். எது கஷ்டம்? புரியல? டூ இட் அது ஈஸியா, டு நாட் அது ஈஸியான்னு கேட்டேன். செய்து கஷ்டம், செய்தான்றது 2மே கஷ்டம். சூப்பர். நீ பைபிள் டீச்சரா? பைபிள் ஸ்கூல் டீச்சரா? ரைட். அவள் இருவரும் குற்றமற்றவர்கள், 2மே சூப்பர். அடுத்து ஒன்று போட்டிருக்குது, ஆனால் இல்லை. ஆனால் இது இருந்தால் எப்படி இருக்கணும்? சூப்பராக இருக்கணும். ஆனால் இல்லை. என்ன இல்லை?
ஆனால் அடுத்த வசனம் போட்டிருக்குது, ஆனாலும் முறையை மாற்றலை, ஆலயத்தை மாற்றலை, ஊழியத்தை மாற்றலை. இந்த வசனம் எடுத்துட்டீங்களா? இந்த வசனம் எடுத்துட்டீங்களா? படிக்கிறீங்களா வசனத்தை? அந்த வசனம் முறையை மாற்றலை, ஊழியத்தை மாற்றலை, சிஸ்டத்தை மாற்றலை. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருவரும் சத்தமா படிக்கலாமே? எஸ். 8ஆம் வசனம் சொல்லுங்க. அப்படி இருக்க சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வசதி இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஊழியம் இல்லை, டாக்டர் பட்டம் இல்லை, பிஷப் இல்லை, தலைவர் இல்லை, செயலாளர் இல்லை, பொருளாளர் இல்லை, கமிட்டி இல்லை. ஆனால் இதை விட மாட்டேன் சொல்லுங்க. முறையை விட மாட்டேன், தேவ சமூகத்தை விட மாட்டேன், ஊழியத்தை விட மாட்டேன். சொல்லுங்க முறை, சொல்லுங்க முறை, தேவ சமூகம், ஊழியம் செய்து வருகிற காலத்தில். என்னங்க செய்து? ஐயா இல்லை 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 என்ற நிலைக்கும் செய்ய முடியுமா? ஐயா இல்லையா? செய்ய முடியுமான்னு கேட்டேன். பணமே இல்லை, ஜனங்களே இல்லை, உங்களுக்கு 2 வீலரே இல்லை, ஊழித்து போக முடியுமா? 2 வீலர் இல்லை, ஊழித்து போவீங்களான்னு கேட்டேன். அப்போ இப்போ சும்மா சொல்லக்கூடாது. பாம்பரியும் பாம்பின் கால். ஐயா தேவ கிருபைகள் மாறாததுயா. அது என்ன? அது வேற கிருபை, இது வேற கிருபையா? இது ஒரு புது வியாக்கியானமாகுது. புது வியாக்கியானம் சொல்றாரு. கிருபைக்கு புது வியாக்கியானம், கிருபைக்கு புது வியாக்கியானம். ஓ ஏஃப்டியா? ஐயா எனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. புரியல? இது சொன்னாலும் புரியல, அது சொன்னாலும் புரியல. சொல்லுங்க ஊழியம் செய்து வருகிற காலத்தில். அது இல்லைன்னா செய்ய முடியாதையா? சில பேர் நினைக்கிறாங்க அது இருந்தால் நான் செய்வேன், இது இருந்தால் நான் செய்வேன், இது இருந்தால் செய்வேன். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ இதே ஊழியர் கூடுகையை உங்களால் செய்ய முடியுமா? இடம் இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் இல்லையா? மனம்தான் முக்கியம். ஆமென். மனம் இருந்தால் பணம் தானாக வரையும். இதனோட அனுபவங்கள். ஐ ஸ்டார்டட் மை மினிஸ்ட்ரி -0. நான் ஒரு ஊழியர்கிட்ட ஊழியம் பண்ணியிருந்தேன். 16 வருஷம் ஐ வாஸ் அசோசியேட் பாஸ்டர். எனக்கு 150 ரூபா கொடுத்தாரு. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகு எனக்கு 220 ரூபா கொடுத்தாரு. புரியுதுங்களா? த ஹையஸ்ட் சேலரி தட் ஐ ரிசீவ் இன் த சர்ச். ஆனால் அது எனக்கு முக்கியம் இல்லை. இன்றைக்கி ஒரு 70 சபைகளை நான் ஸ்தாபிச்சிருக்கிறேன், 70 கட்டடம் கட்டியிருக்கிறேன். முக்கியம் சொல்லுங்கள். அழைப்பு அபிஷேகம் நிரந்தரமானது, இதெல்லாம் நிரந்தரமானதே இல்லை. இன்றைக்கி எனக்கு தெரியும் இந்த கட்டணம் நிரந்தரம் இல்லை, வாகனம் நிரந்தரம் அல்ல, என்னுடைய ட்ராவலிங் நிரந்தரம் அல்ல, இதுதான் நிரந்தரம் எனக்கு. அவன் சொல்ல மாட்டீங்களா? இதான் என் நம்பிக்கையே. எனக்கு நம்பிக்கையே இதுதான். யார் என்னை காப்பாற்றுறாங்களோ எது என்னை காப்பாற்றும். சொல்லுங்க முடிஞ்சு போச்சு நேரம். சொல்லுங்க வேலையை நடத்துங்கள். சத்தமாக பக்கத்தில் சொல்லுங்கள் வேலை நடத்துங்க பிரதர். சொல்லுங்கள் முடியல வேலையை செய்யுங்க. அவரை பார்த்து சொல்லுங்கள். இந்த சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் முடியலன்னார, முடியலன்னார, முடியலன்றார, நடக்க முடியலன்றார, வாகனம் இல்லைன்றார. ஏன் ஊழிய மீட்டிங் வரல பாஸ்டர்? ஊழிய மீட்டிங் வந்தேன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணானா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வண்டி ஸ்டார்ட், நீ ஸ்டார்ட் ஆகலையா? யாரை நம்பி நான் பிறந்தேன்? வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? ஸ்டார்ட் ஆகலையா? மனசாட்சியே இல்லையே உங்களுக்கு இதெல்லாம். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, டைம் ஆயிடுச்சு. ஒரு தலைவன் என்பனுக்கு 3 தகுதி இருக்கணும். தம்பி கவனிங்க. ஒரு தலைவனுக்கு 3 தகுதி இருக்கணும். முன்மாதிரியாக நடக்கணும், முன்னேற்றி நடக்கணும், எல்லா கூட்டத்திலையும் முன்னா இருக்கணும். சொல்லுங்கள் எல்லாரும். முன்மாதிரியாக இருக்கணும், முன்னேற்றி நடக்கணும், எல்லா கூட்டத்திலும் முன்னா இருக்கணும். ஒரு தலைவர் முன்னால் வரலாம், ஒரு தலைவருக்கு தகுதி இல்லை. யாரும் தாக்குற மாதிரி இருக்குது இல்லை? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம்
13ஆம் அதிகாரம். அங்கே லூக்கா சொல்றார் பாருங்க, ஒரு தலைவனுக்கு என்ன தகுதி வேணும்னு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். நாங்கள் அங்கே முன்னாக போய் இருந்தோம். 13ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம். நாங்கள் அங்கே முன்னாக போயிருந்தோம். 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கடைசி சொற்றொடர். 20ஆம் அதிகாரம் 13. என்னங்க, எப்படி போனார்? எப்படி போனாருங்க? எப்படி போனாரு? எப்படி இல்லை, எப்படி போனார் அந்த காலத்தில் அவரு? எங்க எப்படி போனாருன்னு கேட்டேன். அதுக்கு முன்னால என்னய்யா? ஹலோ சொல்லுங்க எல்லாரும். தரை வழியா? எப்படியா? எப்படி போனாங்க? தரை வழியாக தான் போனாங்கய்யா. நீங்கள் தரையில் வந்தீங்க, நீங்கள் தரையில் வந்தீங்க. நீங்கள் ரெண்டே காரியம், மனசு இருக்கணும், ஆசை இருக்கணும், என்ன இருக்கணும், முன்னா போயிடணும். சொல்லுங்கள். அடுத்த மீட்டிங்கில் முன்னால் வாங்க பிரதர்ன்னு சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். இல்லைன்னா பின்னாலே உட்காருங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் புரியலையோ? இல்லை உங்களை சொல்லலை, பொதுவாகவே. ஓ, ரொம்ப நன்றி. அதுவும் இன்னைக்கு பார்த்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். ரொம்ப நன்றியா. சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா கூட்டத்திலையும் நான் தான் ஃபர்ஸ்டாக இருப்பேன். அது பிரபலத்துக்காக அல்ல, நான் ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக. ஒரு சில காரியம் சொல்லி முடிக்கிறேன். எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருந்து ஆகாயின் புஸ்தகத்தில் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். சாரி, யாரையும் குற்றப்படுத்துகிறோம்ல. சொல்லுங்கள். திடன்கொள், 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 வேலை நடத்துங்கள். சொல்லுங்கள், வேலை நடத்துங்கள். ஒரு 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். அதில் பாருங்க, அதில் சொல்றார் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம், 5ஆம் வசனம், 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம். நான் சொல்லுங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். எல்லாம் ஒரு நிமிஷம் கேளுங்கய்யா ப்ளீஸ். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும், ஒரு 3 நிமிஷம் கேளுங்க. எகிப்திலிருந்து சத்தமாக சொல்லுங்க. போதும், ஒரு நிமிஷம். ஐயா, அன்னைக்கு தேவனுக்குன்னு சம்பந்தம் இல்லை, ஊழியம் இல்லை. என்ன பார்க்குறீங்களா ஐயா? என்ன பார்க்குறீங்களா? எகிப்து சொல்லுங்க. அடிமைத்தனம், ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, இல்லாமை, ஏழ்மை, பாடுகள். சொல்லுங்க. அன்னைக்கே எங்கூட இருந்தாரு, இன்னைக்கு இருக்க மாட்டாரா? எகிப்து என்ற வார்த்தைக்கு ஏழ்மைன்னு அர்த்தம், அடிமைன்னு அர்த்தம், புலம்பல் அர்த்தம், பாடுகள் அர்த்தம், பிரச்சனை அர்த்தம். அதில் சொல்றாரு, சொல்லுங்க. அன்றைக்கே, அன்றைக்கே என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர். கொஞ்சம் வாங்க பிரதர், நீங்க வாங்க. உடன்படிக்கை எங்கூட ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கவனன்ட், கான்ட்ராக்ட் கிடையாது, ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை. ஒப்பந்தம் என்பது மனிதனுக்கும் மனிதனுக்கும், உடன்படிக்கை மனிதனுக்கும் தேவனுக்கும். ஒப்பந்தங்கள் உடைக்கப்படலாம், உடன்படிக்கை உடைக்கப்படாது. ஒப்பந்தங்கள் குறுகிய காலம், உடன்படிக்கை நீண்ட காலம். அன்னைக்கே நான் யாரும் இல்லை, நான் யாரும் இல்லை, ஊழியன் அல்ல, ஜெபம் பண்ணலை, வேதம் வாசிக்கலை, எனக்கும் பைபிள் சம்பந்தமே இல்லை. அன்னைக்கே உடன்படிக்கை பண்ணினவர் இன்னைக்கு கைவிடுவாரா? சொல்லுங்க. அன்னைக்கே உடன்படிக்கை பண்ணினவர். சொல்லுங்க. என்னோடு 3 தான் சொல்றேன். எல்லாம் எல்லாம் பைபிள் பார்க்குறீங்களா? சொல்லுங்க. நான் இருக்கிறேன். சொல்லுங்க. நான் இருக்கிறேன், என் வார்த்தை இருக்கிறது, என் ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க. நான், என் வார்த்தை, என் ஆவியானவர். எல்லாம் பைபிளை பார்க்குறீங்களா? ப்ளீஸ் பைபிளை பாருங்க, குறிச்சு கொள்ளுங்க. நான், என் வார்த்தை, என் ஆவியானவர். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? சொல்லுங்க. நான் இருக்கிறேன், என் வார்த்தை இருக்கிறது, என் ஆவியானவர் இருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம். யார் இல்லை என்பது முக்கியம் அல்ல, யார் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அவர் இல்லை, இவர் இல்லை, இவர் இல்லை, நெவர். யார் இருக்கிறாங்களோ இல்லை நம்ம முக்கியம் இல்லைங்க, அவர் நம்மோடு இருக்கிறார். நீர் என்னோடு இருக்கும்போது எப்போதும்
வெற்றி வெற்றியே. இந்த வார்த்தை பாருங்க, நான் என்ற வார்த்தைக்கு ஆளுகிறவர், அரசாளுகிறவர், அரசாட்சி பண்ணுகிறவர், நான் என்ற வார்த்தைக்கு, ஐ என்ற வார்த்தைக்கு ஐ ஆம் எவ்ரிதிங். சொல்லுங்க, சுப்ரீம் காட். சொல்லுங்க, நான் இருக்கிறேன், இந்த வார்த்தை இருக்கிறது, ஆவியார் இருக்கிறார். திரும்ப சொல்றேன், யார் இல்லை என்பது முக்கியம் அல்ல, யார் என்னோடு இருக்கா என்பது முக்கியம். அல்ல சொல்றாரு, நான் நிலை கொண்டிருப்பேன். அவர் வந்து போவார்கள், அவர் நிலை கொண்டிருப்பான். சொல்லுங்க, நிலை கொண்டிருப்பார். சோத்திரம் சோத்திரம் சொல்லுவான், சோத்திரம் சோத்திரம் போயிடுவான். சொல்லுங்க, நிலை கொண்டிருப்பார். சொல்லுங்க, வேலை நடத்துங்கள். சத்தமா சொல்லுங்க. 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை, 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை. சொல்லுங்க, அசைய பண்ணுவார். இன்னைக்கு வெட்டாந்தரையா இருக்கலாம், இன்னைக்கு வெறும் காரியமா இருக்கலாம். The same God will fill you with His glory. சொல்லுங்க, மகிமையால் நிறைப்பார். சொல்லுங்க, சொல்லுங்க, மகிமையால் நிறைப்பார். சொல்லுங்க, மகிமையால் நிறைப்பார். எத்தனை இருக்குது மகிமையால் நிறைப்பார்? அதில் இருக்கு பாருங்க, மகிமையினால். சொல்லுங்க, மகிமையினால். 9ஆம் வசனத்துல சொல்லுங்க, மகிமையினால். 7ஆம் வசனம் 3வது வரி சொல்லுங்க, மகிமையினால் நிறைய பண்ணுவார். 7ஆம் வசனம் 3வது சொல்லுங்க, மகிமையால் நிறைய பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு வசனம் சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பார்க்கல. ஆனா ஒரு நாள் வரும். 19ஆம் வசனம் 19 சொல்லுங்க, களஞ்சியங்கள், விதை தானியம், திராட்சை செடி, அத்திமரம், மாதுளஞ்செடி, ஒலிவ மரம், கனிகள், இன்று முதல் ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை. A day will come, there will be a fullness of God. சொல்லுங்க, fullness, fragrance, fruits. இல்ல சொல்லுங்க, நிறைவு, ஆசீர்வாதங்கள், கனிகள். once again சொல்லுங்க, fullness. சொல்லுங்க, நிரம்பி வழியும். சொல்லுங்க, fruitness, கனி உள்ள வாழ்க்கை. fragrance, மகிமையால் நிரப்புவார். கடைசி 23 கடைசி வார்த்தை, என்னை முத்திர மோதிரமாய் வைப்பார். சொல்லுங்க, I will be a shining star. சத்தமா சொல்லுங்க, I will be a shining star. ஒரு சின்ன கேள்வி, நீங்க எப்படி இருக்குது? ஆகாய் 2:2. ஒன்றும் சத்தமா சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியல, வீடு இல்லை, ஊழியம் இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. டோன்ட் கிவ் அப். ஆனாலும் வேலை நடத்துங்கள், திறன் கொள்ளுங்கள். நான் உங்களோடு, என் வார்த்தை உங்களோடு, என் ஆவியார் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். மகிமையினால் நிரப்புவேன், கனிகளால் நிரப்புவேன், ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன், உங்களையே முத்திரம் வைப்பேன். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லலாமா? அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு. ஒரு நாள் முன்னால் ஒருபடி அழைக்கிறேன். என்னோடு
கர்த்தர் மகிமையுண்டதாக. பொருளாளர் அறிக்கை. கடந்த மாத கையிருப்பு 28,582. கடந்த மாத சந்தா வரவு 4,550. மொத்தம் 33,132 ரூபா. கடந்த மாத செலவு போஸ்டல் செலவு எல்லாம் சேர்த்து 1,980. இப்பொழுது கையிருப்பு 31,152 ரூபா இருக்குது. செயலாளர் அறிக்கை. கர்த்தர் கிருபையினால் கடந்த மாதம் சிவகாசியில் தட்டாவூரில் பாஸ்டர் டேனியல் சபையில் வைத்து நம்முடைய ஊழியர் ஐக்கிய கூடிய நடைபெற்றது. 50 பேருக்கு மேலே கலந்து கொண்டார்கள். தேவ ஜெபங்களும் நம்முடைய ஐக்கியத்தில் உள்ள தேவ ஊழியர்கள் ஜெபித்தார்கள். தேவ செய்தி மதரிலிருந்து வந்த தேவ ஆசீர்வாதம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். கூட்டம் மிக ஆசீர்வாதமாக இருந்து நல்ல உணவு கொடுத்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆகவே கர்த்தர் ஜெபித்த பங்குபட்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. அடுத்த மாதத்தினுடைய அறிக்கை, அதாவது அடுத்த மாதம் நம்முடைய மாவட்ட அளவில் எல்லா ஊழியர்களும் குடும்பமாய் இங்கே விருதுநகரில் இருக்கக்கூடிய திருத்துவ தேவ ஆலயத்தை பாஸ்டர் ஜீவாவுடைய சபையில் வைத்து குடும்ப கூடி நடைபெறுகிறது. அடுத்த மாதம் குடும்ப கூடி நடைபெறுகிறது. செய்தியாளர் ஸ்டான்லி அவங்க வர இருக்கிறாங்க. தயவுசெய்து உங்கள் குடும்பமாக வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நல்லா இருக்கும். நம்முடைய செலவு தான், உங்கள் செலவு தான். எல்லா செலவும் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். இது எல்லோரும் காணிக்கையை நம்ம காணிக்கையை ஒவ்வொருத்தரும் ஊழியர்களை கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம். ஆகவே தயவு செய்து வருகிற மாதம் ஊழியர் கூடுகை குடும்ப கூடுகையாக வரணும். கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, குடும்பம் வந்திருக்கீங்க. அடுத்த மாதம் எல்லாம் குடும்பமாக வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, எங்கள் ஊழியத்தின் பாதையில் நாங்கள் எந்த விதமான சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தாலும், எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன், சகலத்தையும் அதனின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஆனாலும் என்று சொல்கிற அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினீரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. வசனத்தை பேசின அருமையான தாசனுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் மத்தியிலேயும் உடைய பலன் பூர்ணமாய் விளங்கினதற்காக நமக்கு நன்றி. இன்னும் ஆண்டவரே நீர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஆண்டவருடைய கிருபை மகனோடு கூட ஊழியத்தோடு கூட குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்க. ஊழியத்திலே ஒரு மாறுதலை, ஒரு எழுப்புதலை காண தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாய் எத்தனை எதிர்ப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபை காய்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிசமாக ஸ்தல சபை போதகர் பாஸ்டர் ஸ்டீவனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற மகனை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கிருபை மகனோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தையும் சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நம்முடைய நாம மகிமைக்கென்று கொண்டு வந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அவர் சமூகத்திலே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து மகிமைப்பட்டபடியால் நம்மை ஆசீர்வதித்தபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேர்த்து சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் மனிதரோடும் புறத்தடைப்பட்ட எல்லா ஊழியர்களோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இப்படி வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அறிவிப்பு நிறைய புக்கு எழுதியிருக்கேன். ஒரு 60 புக்கு மேலே எழுதியிருக்கிறேன். இந்த நாட்களில் மரணத்தை மரணமாக்கினார் என்ற ஒரு சிலுவை தியானம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இது வித்தியாசமான பார்வை. இதில் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், பாம் சண்டே, இதில் செய்திகள் உண்டு, நிறைய குறிப்புகள் உண்டு. அதுபோல் சங்கீதத்திற்கு ஒரு 150 விளக்குகள் எழுதியிருக்கிறேன். இது பாகம் 3 பாகம் இருக்கும். அதே போல் பிரசங்க குறிப்புகள் சொல்லி ஒரு 13 பிரசங்க குறிப்பு எழுதுகிறேன். வேறு எல்லா காலங்களுக்கும் பிரசங்கம் இருக்கும். சிலுவை தியானம் அடுத்து நிறைய இருக்கும். ஈஸ்டருக்காக, அப்புறம் தியான செய்தி, ஊழியருக்காக, அப்படி நிறைய பிரசங்கம் இருக்கும்.
இதை ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ப்ளஸ் குறிப்புகள் எல்லாம் 60 ரூபாய் தான் விலை. வியாபார நோக்கம் இல்லை. ஜனங்கள் வசனம் படிக்கணும், வசனத்தை ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும் நோக்கம். இது பின்னால் இருக்கும். தேவையான வாங்கி வாசியுங்கள். என்னுடைய யூடியூப்பில் ஒரு 7200 பிரசங்கம் இருக்கும். நேரம் கிடைச்சா பாருங்கள். இந்த ஊழியர்களுக்கு அது மிகுந்த உபயோகமாக இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தலாம். உங்கள் சொந்த ஸ்டைலில் அதை பேசலாம். கர்த்தர் நல்லவர். வாய்ப்பு தந்த ஐயாவுக்கு நன்றி. இது யாரையும் ஒருவேளை என் பிரச்சனை யாரையும் குற்றப்படுத்தியிருந்தால் குற்றப்படுத்துவதல்ல, உங்களை அட்ராக்ட் பண்ணுறது தான். ஆமென். ஸோ யாரையும் குற்றப்படுத்த இல்லை. அதனால் நிறைவுகளை வெளியே சொல்லுங்கள், குறைகள் எடுத்து சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென்.